ஆங்கில வார்த்தை காடுக்கு பதிலாக அல்லாவை அல்லாஹ் என்ற அரபி வார்த்தையை பயன்படுத்தி முஸ்லிம்களான நாங்கள் ஏன் அழைக்கிறோம்? ஏனென்றால் காட் என்ற ஆங்கில வார்த்தையை வைத்து பலவிதமாக விளையாட முடியும். அரபி வார்த்தையான அல்லாவில் அது முடியாது. உதாரணத்திற்கு, நீங்கள் காட் என்ற வார்த்தையில் எஸ் சேர்த்தால் அது காட்ஸ் என்றாகிவிடும், கடவுள்களாகிவிடும். அரபி வார்த்தையில் அப்படி நாம் சேர்க்க முடியாது. சொல்லுங்கள் அல்லாஹ் ஒருவனே. நீங்கள் காட் என்ற வார்த்தையில் DESS சேர்த்தீர்களேயானால் காடஸ் என்றாகிவிடுகிறது, அதாவது பெண் கடவுள். இஸ்லாத்தில் அல்லாவுக்கு ஆண் பாலோ பெண் பாலோ கிடையாது. அல்லாஹ் தனித்துவம் வாய்ந்தவன், அவனுக்கு பாலினம் கிடையாது. காட் என்ற வார்த்தையில் ஃபாதர் சேர்த்தால் காட் ஃபாதர் ஆகிவிடுகிறது, அவர் எனது காட் ஃபாதர். ஆனால் இஸ்லாத்தில் அல்லாஹ் ஃபாதர் என்றெல்லாம் கிடையாது. காட் என்ற வார்த்தையோடு மதர் சேர்த்தால் காட் மதர் என்றாகிவிடுகிறது. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் அல்லாஹ் மதர் என்றெல்லாம் கிடையாது. காட் என்ற வார்த்தைக்கு முன்னால் டின் என்று சேர்த்தால் டின் காட் ஆகிவிடுகிறது, அதாவது பொய்யான கடவுள். இஸ்லாத்தில் டின் அல்லாஹ் என்றெல்லாம் இல்லை. அதனால்தான் முஸ்லிம்களான நாங்கள் ஆங்கில வார்த்தையான காடை தவிர்த்து அரபி வார்த்தையான அல்லாவை கொண்டே இறைவனை அழைக்கிறோம். ஆனால் அல்லாவை பற்றி தெரியாத முஸ்லிம் அல்லாதவர்களிடம் நாம் பேசும் பொழுது அல்லாஹ் என்ற வார்த்தையை நாம் தவிர்த்து காட் என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்தினோமே ஆனால், அதாவது இங்கு நான் பயன்படுத்துவது போல நீங்களும் பயன்படுத்தினால் அதில் எனக்கு ஆட்சேபனை ஏதும் இல்லை. ஆனால் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன், காட் என்ற வார்த்தை அல்லாஹ் என்ற அரபி வார்த்தைக்கு சரியான மொழிபெயர்ப்பு அல்ல. அல்லாஹ் என்ற இந்த வார்த்தை உலகில் உள்ள பெரும்பாலான மத வேதங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்று சொல்லலாம். இந்து வேதங்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ரிக் வேதத்தில் புத்தகம் 2 வேதவரி 1 மந்திரம் 11 எல்லாம் வல்ல இறைவனுக்கு அளிக்கப்பட்டிருக்கும் ஒரு பெயர். ரிக் வேதம் புத்தகம் 2 வேதவரி 1 மந்திரம் 11 அல்லாஹ் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் சமஸ்கிருத அகராதியில் பார்த்தோமே ஆனால், அதாவது இந்து அகராதியில் அல்லாஹ் என்றால் கடவுளின் பெயர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் அல்லாஹ் என்ற இந்த வார்த்தை ரிக்வேதத்தில் புத்தகம் 3 வேதவரி 30 மந்திரம் 10 மேலும் ரிக்வேதம் புத்தகம் 9 வேதவரி 67 மந்திரம் 30 அல்லாஹ் என்ற வார்த்தை குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈமானின் இரண்டாவது தூணை பற்றி நாம் விவாதிப்போம், அதாவது தேவதூதர்கள். இந்து மதத்தில் தேவதூதர்கள் என்ற கோட்பாடு இல்லை. ஆனால் சாதாரண மனிதர்களால் செய்ய முடியாத காரியங்களை செய்து முடிப்பவர்களை குறித்த கோட்பாடு இந்து மதத்தில் உள்ளது. இஸ்லாத்தில் வானவர்கள் அல்லாஹ் சுப்ஹான வ தஆலாவால் ஒளியினால் படைக்கப்படுகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹான வ தஆலாவின் கட்டளைக்கு அவர்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறார்கள். அவர்கள் தாமாக எதையும் செய்வதில்லை. மேலும் வானவர்கள் குறிப்பிட்ட காரியங்களையும் கடமைகளையும் செய்ய படைக்கப்படுகிறார்கள். உதாரணத்திற்கு, வானவர் ஜிப்ரேல் படைக்கப்பட்டது இறை தூதர்களுக்கு இறை கட்டளைகளை எடுத்துச் சொல்வதற்காக படைக்கப்பட்டார். ஈமானின் மூன்றாவது தூண் இறைவனின் வேதங்கள். நாம் முதலாவதாக இந்து மத வேதங்களை பற்றி பார்ப்போம். இந்து மத புனித நூல்களையும் வேதங்களையும் 2 பகுதிகளாக நாம் பிரிக்கலாம். ஒன்று ஸ்ருதி, மற்றொன்று ஸ்மிருதி. ஸ்ருதி என்றால் கேட்கப்பட்டது, அறியப்பட்டது, அருளப்பட்டது என்றெல்லாம் பொருளாகும். இந்த ஸ்ருதி எல்லாம் வல்ல இறைவனின் வார்த்தைகளாக கருதப்படுகிறது. புனிதத்துவம் வாய்ந்தது. அதில் 2 வகை உள்ளன, வேதங்கள், உபனிஷதங்கள். சமஸ்கிருத வார்த்தை வித்திலிருந்து எடுக்கப்பட்டது. அதற்கு அறிவு என்று பொருள். வேதம் என்றால் அறிவில் சிறந்தது என்று பொருள். அடிப்படையில் 4 விதமான வேதங்கள் உள்ளன. ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வன வேதம். இந்த வேதங்கள் நடைமுறைக்கு வந்த சரியான காலம் யாருக்கும் தெரியாது. எந்த காலம் யாருக்கும் தெரியாது. அறிஞர்கள் வேறுபடுகிறார்கள். சுவாமி தயானந்த சரஸ்வதியை பொறுத்தவரையில், அவர் ஆரிய சமாஜின் நிறுவனர், அவர் சொல்கிறார் இந்த வேதங்கள் 1310 மில்லியன் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என்று. ஆனால் பெரும்பாலான அறிஞர்கள், பெரும்பாலான இந்து அறிஞர்கள் உட்பட சொல்கிறார்கள் வேதங்கள் ஏறக்குறைய 4000 ஆண்டு பழமை வாய்ந்தது என்று. சரியாக முதலில் வேதம் யாருக்கு அருளப்பட்டது என்று யாருக்கும் தெரியாது. எந்த இடத்திலிருந்து அது வந்தது என்றும் யாருக்கும் தெரியாது. எந்த ரிஷி எழுதினார், யாருக்கு அருளப்பட்டது என்றும் தெரியாது.
இத்தனை குறைபாடுகள் இருக்கும் போதிலும் வேதங்கள் கடவுளின் வார்த்தைகள் என்று இந்துக்கள் நம்புகிறார்கள். அது மட்டுமல்ல, இந்து மத வேதங்களிலேயே மிகவும் புனிதமானவை வேதங்கள் தான் என்றும் நம்புகிறார்கள். அடுத்ததாக உபனிஷதங்கள். 200க்கும் மேற்பட்ட உபனிஷதங்கள் உள்ளன. இந்திய கலாச்சாரப்படி 108 என்று கூறுகிறார்கள். அதில் முக்கியமானவை சிலர் 10, சிலர் 12 என்கின்றனர். ராதாகிருஷ்ணன் அவர்கள் 18 முக்கியமான உபனிஷதங்களை குறிப்பிட்டுள்ளார். அவரது புத்தகத்தில் தொகுத்துள்ளார். வேதங்களின் மற்றொரு புனித நூல் ஸ்மிருதிகள். ஸ்மிருதி என்றால் நினைவில் வைக்கக்கூடியவை, ஞாபக சக்தி. மேலும் இந்த ஸ்மிருதி புனிதத்துவத்தில் ஸ்ருதியை விட குறைவானது. அது புனிதத்துவம் வாய்ந்தது அல்ல, கடவுளின் வார்த்தைகளும் அல்ல, மனிதர்களால் எழுதப்பட்டவை. முக்கியமாக அதில் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்ற முறைகளை பற்றி இருக்கும். அதை தர்மசாஸ்திரா என்றும் அழைப்பார்கள். ஸ்மிருதிகளின் மத்தியில் இதிகாசங்களும் உள்ளன. 2 பெரிய இதிகாசங்கள் இங்கிருக்கும் நம் அனைவருக்கும் அது தெரியும். ஒன்று ராமாயணம், ஸ்ரீராமரை பற்றிய கதை, பெரும்பாலான இந்தியர்களுக்கு தெரியும். மற்றொன்று மகாபாரதம், பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்கள் என்ற சகோதரர்களுக்கு இடையே நடந்த பிரச்சனையை பற்றிய கதை. அது ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றியும் இதில் இருக்கிறது. பெரும்பாலான இந்தியர்களுக்கு மகாபாரதத்தை பற்றி தெரியும். இந்த வேதங்களில் மிகவும் பிரசித்தி பெற்றது பகவத்கீதை. பகவத்கீதை மகாபாரதத்தின் ஒரு பகுதி. அதில் 18 அத்தியாயங்கள் உள்ளன. பீஷ்ம பர்வத்தின் ஒரு பகுதி அது. அத்தியாயம் 25 முதல் 42 வரை மகாபாரதத்தின் 18 அத்தியாயங்கள். ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு வழங்கிய உபதேசங்களை பற்றியது. மற்ற புனித வேதங்களில் புராணங்களும் ஒன்று. புராணங்கள் என்றால் பழமையானது என்று பொருள். ஹிந்தியில் ஏ புராணா ஹே என்று சொல்வோம். புராணா என்றால் பழமையானது என்று பொருள். இதுவும் பிரசித்தி பெற்றது. மேலும் வியாச மகரிஷி புராணங்களை 18 பகுதிகளாக தொகுத்துள்ளார். அதில் பல கடவுள்களை பற்றி கூறப்பட்டுள்ளது. மேலும் இந்த பிரபஞ்சத்தின் படைப்பை பற்றியும் இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புராணங்களில் முதன்மை வாய்ந்தது பவிஷ்ய புராணம். அது எதிர்காலத்தை பற்றி சொல்கிறது. மேலும் பல இந்து மத வேதங்கள் இருக்கின்றன. அதில் ஒன்று மனுஸ்மிருதி, மனுவின் சட்டம், மேலும் பல நூல்கள். ஆனால் இந்து மத வேதங்களிலேயே மிகவும் புனிதமானது வேதங்கள் தான். வேதத்திற்கு மாறாக எந்த நூல் இருந்தாலும் வேதத்தை தான் பின்பற்ற வேண்டும். அதுதான் முதன்மையானது. இஸ்லாத்தின் புனித நூல்களை பற்றி பார்ப்போம். புனித குரானில் அல்லாஹ் சொல்கிறான், சூரா ராத் அத்தியாயம் 13 வசனம் 38 அல்லாஹ் சொல்கிறான், வலிகுல்லி அஜ்லின் கிதாப். ஒவ்வொரு காலகட்டத்திலும் வேதங்கள் அருளப்பட்டிருக்கிறது. எல்லாம் வல்ல இறைவன் பல வேதங்களை அருளி இருக்கிறார். ஆனால் இதில் கடைசி மற்றும் இறுதியான புனித வேதம் புனித குரான் ஆகும். இந்த கடைசி வேதம் கடைசி இறை தூதரான முஹம்மது அவர்களுக்கு அருளப்பட்டது. அருளப்பட்ட எல்லாமே, குரானுக்கு முன்பாக அருளப்பட்ட வேதங்கள் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக மட்டுமே அருளப்பட்டது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரை பின்பற்றுவதற்காக. கடைசியாக அருளப்பட்ட திருக்குரான் ஆனது முஸ்லிம்களுக்கோ அரபியர்களுக்கோ மட்டுமே அருளப்பட்டது அல்ல, மொத்த மனித இனத்திற்காக அருளப்பட்டது. திருக்குரானில் சூரா இப்ராஹிமில் சொல்லப்படுவது போல அத்தியாயம் 14 வசனம் 1, மேலும் சூரா இப்ராஹிம் அத்தியாயம் 14 வசனம் 52, சூரா அல் பக்ரா அத்தியாயம் 2 வசனம் 185, மேலும் சூரா அஸ்-ஸுமர் அத்தியாயம் 39 வசனம் 41 திருக்குரான் மனித இனத்திற்காக அருளப்பட்டது என்று சொல்கிறது. இஸ்லாத்தின் புனித நூல்களிலேயே மிகவும் புனிதமானது திருக்குரான் தான். முதலாவதாக இது எல்லாம் வல்ல இறைவனின் வார்த்தை. மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் வார்த்தையான திருக்குரானிற்கு விளக்கமாக வழங்கப்பட்டது, அதாவது ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள். இதில் கடைசி இறை தூதர் நபி அவர்களின் சொல்லும் செயலும் அவர்களால் ஒப்புக்கொள்ளப்பட்டதும் அடங்கும். ஆதாரபூர்வமான ஹதீஸ் குரானுக்கு முரண்பாடாக இருக்காது. திரு குரானிற்கும் ஹதீஸுக்கும் இடையே எந்த ஒரு கருத்து வேறுபாடையும் காண முடியாது. இந்த 2 நூல்களுமே இஸ்லாத்தின் மிக முக்கிய புனித நூல்கள் ஆகும். நாம் ஈமானின் 4வது தூணை பற்றி பேசுவோம், அதாவது இறை தூதர்களை பற்றி. முதலில் இந்து மதத்தில் கூறப்பட்ட இறை தூதர்களை பற்றி பார்ப்போம். சாமானிய இந்து அவதாரங்களில் நம்பிக்கை உடையவன். அவதாரம் என்ற வார்த்தை அவ் மற்றும் த்ர என்ற சமஸ்கிருத வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டது. அவ் என்றால் கீழே, த்ர என்றால் வருகிற அல்லது இறங்குதல் என்று பொருள். ஆக்ஸ்போர்ட் அகராதியின்படி இந்து மத வேதத்தை பொறுத்தவரை அவதாரம் என்றால் கடவுள் மனித உருவம் எடுத்து
வானத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வருவது என்று பொருள். சாமானிய இந்து அவதாரம் என்றால் எல்லாம் வல்ல இறைவன் மனித உருவம் எடுத்து இந்த பூமிக்கு வருவது என்று நம்புகிறான். மேலும் ஒரு சாமானிய இந்து எல்லாம் வல்ல இறைவன் அநீதியை எதிர்த்து போராட மனித உருவத்தில் அவதாரம் எடுத்து இந்த பூமிக்கு வருவதாக நம்புகிறான். மேலும் தன் மதத்தை காப்பாற்றவும் கடவுள் இந்த பூமிக்கு வருவது எது சரி எது தவறு என்று சொல்லவும் அவர்களை வழிநடத்தவும் என்று நம்புகிறார்கள். இந்த கோட்பாட்டை பகவத்கீதையின் ஒரு வசனத்திலிருந்து அவர்கள் பெறுகிறார்கள். பகவத்கீதை அத்தியாயம் 4 வசனங்கள் 7 மற்றும் 8. யதா யதா தர்மஸ்ய க்ளானிர் பவதி பாரதா அபியுதனம் தர்மஸ்ய ததாத்மான் சஜ்ஜயமேஹம். இது பொதுவாக கூறப்படும் ஒரு வசனம். மகாபாரதம் சீரியலில் வரும். இதன் பொருள், எப்பொழுதெல்லாம் நீதியானது அழிக்கப்பட்டு இந்த உலகத்தில் தீமை அதிகரிக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் நான் அவதரிப்பேன். வசனம் 8 சொல்கிறது, நல்லவர்களை காக்கவும் தீயவர்களை அழிக்கவும் மேலும் நீதியை நிலைநாட்டவும் நான் அவதரிப்பேன் என்கிறது. எல்லா காலகட்டத்திலும் சம்பவாமி யுகே யுகே, எல்லா காலகட்டத்திலும் நான் அவதரிப்பேன். அவதாரங்களின் இந்த கோட்பாடு மறுபடியும் சொல்லப்படுகிறது. பகவத புராணம் காண்டம் 9 அத்தியாயம் 24 ஸ்லோகம் 56. அது சொல்கிறது, எப்பொழுதெல்லாம் அநீதி என்பது தலை தூக்குகிறதோ பாவங்கள் அதிகரிக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் நான் அவதரிப்பேன். எல்லாம் வல்ல இறைவன் அவதாரம் எடுக்கிறார். கடவுள் மனிதனாக உருவெடுக்கும் அவதாரம் என்ற இந்த கோட்பாடு பொதுவாக இந்துக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஒன்று. வேதங்களில் எங்குமே இதை குறித்து காணப்படவில்லை. இந்து மத புனித நூல்களிலேயே மிக புனிதமான வேதங்களில் அவதாரங்களை குறித்து எதுவுமே குறிப்பிடப்படவில்லை. மேலும் இந்து அறிஞர்கள் சொல்கிறார்கள், பல இந்து அறிஞர்கள், முழுமையான வேதாந்திகள், வேதங்களை நம்புபவர்கள், அவர்கள் சொல்கிறார்கள், சமஸ்கிருத வார்த்தையான அவதார் கடவுளின் ஒரு நிலை என்று. இந்த வார்த்தை கடவுளை குறிக்காது என்றும் சொல்கிறார்கள். கடவுள் ஒரு மனிதனை அனுப்புகிறார் என்று வேண்டுமானால் பொருளாகலாம். இந்த அறிஞர்கள் சொல்கிறார்கள், கடவுள் இந்த உலகத்திற்கு மனிதனை அனுப்புவதை குறித்து ஆட்சேபனை இல்லை என்கிறார்கள். நீங்கள் வேதங்களை படித்தால் நிறைய ரிஷிகளை குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளது. மனிதர்களை வழிநடத்த எல்லாம் வல்ல இறைவனால் அனுப்பப்பட்டவர்கள். இறை தூதுவர்களை பற்றி இஸ்லாத்தின் கோட்பாட்டை நாம் பார்ப்போம். திருக்குரானில் அல்லாஹ் சொல்கிறான், சூரா ஃபாத்திரில் அத்தியாயம் 35 வசனம் 24, அச்சமூட்டி எச்சரிக்கும் தூதுவர் தங்களிடையே இல்லாமல் ஒரு சமுதாயமோ ஒரு நாடோ இந்த உலகத்தில் இருந்ததில்லை என்கிறது. சூரா ராதில் அல்லாஹ் சொல்கிறான், அத்தியாயம் 13 வசனம் 7, எல்லா நாடுகளுக்கும் எச்சரிக்கை ஊட்டும் தூதுவர்களை நாம் அனுப்பியிருக்கிறோம். பல இறை தூதர்கள் பூமிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் கடைசியும் இறுதியுமான இறை தூதர் நபிகள் நாயகம் தான், அவருக்கு சாந்தி உண்டாகட்டும். மேலும் சூரா அஹ்ஸாபில் சொல்லப்பட்டுள்ளது, அத்தியாயம் 33 வசனம் 40, மா கான முஹம்மதுன் அபா அஹதும் மின் ரிஜாலிக்கும் வலாகிர் ரசூலுல்லாஹ் வ காதமுன் நபியீன் வ கான அல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீமா. நபிகள் நாயகம் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும், அவர் உங்கள் யாருக்கும் தந்தை இல்லை, ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் இறை தூதர் ஆவார். அவர்தான் கடைசி இறை தூதர். அல்லாஹ் மிக்க அறிந்தவன், ஞானம் மிக்கவன். நபிகள் நாயகம் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் கடைசி இறை தூதராக இருந்ததால் குறிப்பிட்ட மக்களுக்காக அனுப்பப்பட்ட மற்ற இறை தூதர்களுக்கு மாறாக, ஒரு காலகட்டத்திற்காக மட்டுமே அனுப்பப்பட்ட இறை தூதர்களுக்கு மாறாக நபிகள் நாயகம் கடைசி இறை தூதராக இருந்த காரணத்தினால் முஸ்லிம்களுக்காகவோ அரேபியர்களுக்காகவோ மட்டுமல்லாமல் திருக்குரானில் சொல்லியிருப்பது போல சூரா அல் அன்பியா அத்தியாயம் 21 வசனம் 107, வமா அர்சல்னாகா இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நாம் உம்மை இந்த உலகத்திற்கு அருட்கொடையாக அன்றி அனுப்பவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். பிராணிகளுக்கும் மனித இனத்திற்கும் உன்னை அருட்கொடையாக அனுப்புகிறேன் என்கிறான். மறுபடியுமாக சூரா சபாவில் அல்லாஹ் சொல்கிறான், அத்தியாயம் 34 வசனம் 28, வமா அர்சல்னாகா இல்லா காஃபத்தல் லின்னாஸ் பஷீரா வ நஸீரா, நாம் உம்மை இந்த பிரபஞ்சத்திற்கெல்லாம் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவனாகவும் நன்மாராயம் கூறுபவராகவும் அனுப்பப்பட்ட தூதுவராக இருக்கிறீர். பெரும்பாலான மனிதர்கள் இதை அறியாமல் இருக்கிறார்கள். நபி அவர்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் அவர் சொல்கிறார், சஹீஹ் புகாரியில் சொல்கிறார், பகுதி 1 தொழுகை என்ற பாடத்தில் அத்தியாயம் 56 ஹதீஸ் எண் 429, நபி அவர்கள் சொல்கிறார்,
எனக்கு முன் அனுப்பப்பட்ட இறை தூதர்கள் எல்லாம் அவர்கள் சமூகத்தாரிற்கு மட்டும் அனுப்பப்பட்டார்கள், அவர்களது நாட்டிற்கு மட்டும். ஆனால் நான் இந்த மொத்த மனித இனத்திற்காக கடைசி இறை தூதனாக அனுப்பப்பட்டிருக்கிறேன். இஸ்லாத்தில் எல்லாம் வல்ல இறைவன் மனித உருவெடுத்து உலகத்திற்கு வருகிறான் என்று ஒப்புக்கொள்வதில்லை. இந்த தத்துவம், அதாவது கடவுள் மனிதனாக மாறுவது, இதற்கு ஆந்த்ரோபோமார்பிசம் என்று பெயர். உலகத்தில் நிறைய மதங்கள் இந்த தத்துவத்தின் மீது நம்பிக்கை வைத்துள்ளார்கள், அதாவது கடவுள் மனிதனாக மாறுகிறான் என்று. அதற்கு காரணமும் கூறுகிறார்கள். அவர்கள் கூறுவது, எல்லாம் வல்ல இறைவன் புனிதமானவர், பரிசுத்தமானவர். அவருக்கு மனிதனின் குறைபாடுகள் தெரிவதே இல்லை. மனிதன் காயப்பட்டால் எப்படி உணருவான்? மனிதனுக்கு பிரச்சனை இருந்தால் எப்படி உணருவான்? மனிதனுக்கு ஆபத்து இருந்தால் எப்படி உணருவான்? இதெல்லாம் தெரியாத காரணத்தினால் கடவுள் மனிதனாக மாறி அவர்களுக்கென்று சட்ட திட்டங்களை வகுக்கிறான் என்று கூறுகிறார்கள். கேட்பதற்கு நல்ல காரணமாகத்தான் தெரிகிறது. எல்லாம் வல்ல இறைவன் பரிசுத்தமானவர், புனிதமானவர், மனிதனின் குறைபாடுகளை அறியாதவர். அதனால் சட்ட திட்டங்களை வகுக்க மனிதனாக மாறுகிறார். நான் ஒரு சாதாரண கேள்வி கேட்கிறேன். ஒருவேளை நான் ஒரு விசிஆரை தயாரிக்கிறேன், ஒரு வீடியோ கேசட் ரெக்கார்டர். விசிஆருக்கு எது நல்லது எது கெட்டது என்று தெரிந்து கொள்ள நானே விசிஆராக மாற வேண்டுமா என்ன? நான் விசிஆரை தயாரித்த காரணத்தினால், அதன் படைப்பாளன் என்ற காரணத்தினால், விசிஆருக்கு எது நல்லது எது கெட்டது என்று தெரிந்து கொள்ள நான் விசிஆராக மாற வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஒரு செய்முறை விளக்க நூலை எழுதுவேன். வீடியோ கேசட்டை இயக்க வேண்டும் என்றால் கேசட்டை செலுத்தி பிளே பட்டனை அழுத்தவும். நிறுத்த வேண்டும் என்றால் ஸ்டாப் பட்டனை அழுத்தவும். ஃபாஸ்ட் ஃபார்வர்டுக்கு FF பட்டனை அழுத்தவும். கீழே போட்டு விடாதீர்கள், அது பழுதாகிவிடும். தண்ணியில் போடாதீர்கள், அது கெட்டு போய்விடும். நான் செய்முறை விளக்க நூல் எழுதுவேன். விசிஆரை படைத்த நான் விசிஆருக்கு எது கெட்டது எது நல்லது என்பதை தெரிந்து கொள்ள விசிஆராக மாற வேண்டிய அவசியமில்லை. அதேபோல் மனிதனை படைத்த எல்லாம் வல்ல இறைவன் மனிதனுக்கு எது நல்லது எது கெட்டது என்று தெரிந்து கொள்ள மனிதனாக மாற வேண்டும் என்பது அவசியமில்லை. இறைவன் என்ன செய்கிறான்? மனிதர்க்கிடையே ஒருவனை தேர்ந்தெடுக்கிறான். மேல்நிலையில் அவர்களோடு தொடர்பு கொள்கிறான். அவர்களைத்தான் இறை தூதர் என்கிறோம். மேலும் இறை தூதர்களுக்கு செய்முறை விளக்க நூலை வெளிப்படுத்தி மனிதர்களை வழிநடத்துமாறு செய்கிறான். எல்லாம் வல்ல இறைவனின் கடைசி செய்முறை விளக்க நூல் திருக்குரான் தான். மனிதன் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதற்கான கடைசி செய்முறை விளக்க நூல் எல்லாம் வல்ல இறைவன் அருளிய திருக்குரான் தான். ஆகவே இஸ்லாத்தின் கோட்பாடுகள் இந்து மத வேதங்களோடு மிக சரியாக ஒத்துப்போகின்றன. கடவுள் மனிதனாக மாறலாம் என்றென்னும் சாமானிய இந்துவின் கருத்தோடு ஒத்துப்போகாமல் இருக்கலாம். ஆனால் வேதங்களில் கடவுள் மனிதனாக மாறும் கோட்பாடானது எங்குமே காணப்படவில்லை. ஆனால் ரிஷிகளை அனுப்பிய கோட்பாடு குறித்து இருக்கிறது. இறைவன் அவனுக்கு நெருக்கமாக இருக்கும் சிலரை அனுப்பி இருக்கிறான், உலகத்தின் மனிதர்களை வழி நடத்துவதற்காக. மேலும் நிறைய ரிஷிகளை குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளது. இறை தூதர்கள் பற்றியும் வேதங்கள் சொல்கிறது. கடைசி இறை தூதரான நபிகள் நாயகம், அவருக்கு சாந்தி உண்டாகட்டும், அவரை குறித்து இந்து மத வேதங்கள் என்ன சொல்கின்றன என்பதை பார்ப்போம். பவிஷ்ய புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பர்வம் 3, காண்டம் 3, அத்தியாயம் 3, ஸ்லோகங்கள் 10 - 27 வரை. அரேபியர்களின் நிலத்தை மிலேச்சியர்கள் பாழாக்கி விட்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது. ஆரிய தர்மம் அங்கு காணப்படவில்லை. முன்னதாக தோற்கடிக்கப்பட்ட ஒரு எதிரி இருந்தான். இப்பொழுது மிகவும் பலசாலியான எதிரியால் அனுப்பப்பட்டிருக்கிறான். நான் அவர்களுக்கு எதிராக முகமது என்னும் பெயருடைய ஒரு மனிதரை அனுப்புவேன். அவர் எதிரியை கொன்று மனிதர்களை நேரான வழியில் நடத்துவார். ஓ போஜ ராஜாவே, நீ பிசாசுகளின் இடத்திற்கு போக வேண்டிய அவசியமில்லை. ஏனெனில் நான் என்னுடைய கருணையின் வழியாக உன்னை இங்கேயே மகிமைப்படுத்துவேன். வானவர் உருவத்தில் ஒரு மனிதர் ராஜாவின் முன்பு தோன்றி, ஓ ராஜா, நான் ஈஸ்வர் பரமாத்மாவால் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று கூறினான். ஆரிய தர்மம் பரவிய நிலைக்கும் உண்மை மார்க்கம் தீன் உல் ஹக் உலகில் பரவிய நிலைக்கும் நான் ஈஸ்வர பரமாத்மாவால் அனுப்பப்பட்டிருக்கிறேன். புலால் உண்பவர்களின் கொள்கையை நிலைநாட்டவே வந்திருக்கிறேன். என்னை பின்பற்றுபவர் விருத்த சேதனம் செய்திருப்பவராக இருப்பார். அவருடைய தலையில் குடுமி இருக்காது. அவர் புரட்சியை ஏற்படுத்தி இருப்பார். அவர் தாடி வைத்திருப்பார். அவர் தொழுகைக்கு அழைப்பு கொடுப்பார். அவர் ஹலால் பொருட்களை உண்பவராக இருப்பார். ஆனால் பன்றிக்கறியை உண்ணமாட்டார். இலைகளாலும் தழைகளாலும் பரிசுத்தமாகாமல் சத்தியத்திற்காக போரிட்டு பரிசுத்தமாவார். அவர் முசல்மான் என்று அழைக்கப்படுவார். புலால் உண்பவராக இருப்பார். ரிஷி வரப்போகிறார் என்ற இந்த தீர்க்க தரிசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள பெயர் என்னவென்றால் முஹம்மத். அவருக்கு சாந்தி உண்டாகட்டும்.
அவர் மக்களை நேர் வழியில் நடத்துவார் என்றும் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு தெரியும், நபிகள் நாயகம் அவர்கள் அரேபியர்களை வழிநடத்தினார். அந்த நாட்களை ஜாஹில்யா, அறியாமையின் நாட்கள் என்று சொல்வார்கள். வெளிச்சத்தின் பக்கம் வழி நடத்தினார். அவரை பின்பற்றுபவன் விருத்த சேதனம் செய்தவனாக இருப்பான் என்றார். முஸ்லிம்கள் விருத்த சேதனம் செய்தவர்கள். அவர்களுக்கு குடுமி இருக்காது, தலையில் வால் போல் முடி இருக்காது. முஸ்லிம்கள் அப்படி வைப்பதில்லை. தாடி வைத்திருப்பார்கள். முஸ்லிம்கள் தாடி வைத்திருக்கிறார்கள். புரட்சி ஏற்படுத்துவார்கள். தொழுகைக்கு அழைப்பு விடுப்பார்கள், அதாவது அதான். முஸ்லிம்களான நாம் அதான் கூறுவோம், தொழுகைக்கு அழைப்பு விடுப்போம். அவர்கள் புலால் உணவுகளை உண்பார்கள், ஆனால் பன்றிக்கறியை உண்ண மாட்டார்கள். முஸ்லிம்கள் பன்றிக்கறி உண்பதில்லை. இலைகளாலும் தழைகளாலும் பரிசுத்தப்பட மாட்டார்கள். சத்தியத்திற்கு போரிட்டு பரிசுத்தமாவார்கள். உண்மைக்காக போராட வேண்டும் என்று குரானில் கூறப்பட்டுள்ளது. அடிமைத்துவத்தை எதிர்த்து போராட வேண்டும். அவர்கள் முசல்மான் என்று அழைக்கப்படுவார்கள். அவர்கள் புலால் உண்பார்கள். பவிஷ்ய புராணத்தின் இந்த தீர்க்க தரிசனம் தெளிவாக சொல்கிறது. கடைசி இறை தூதரான நபிகள் நாயகம் அவர்களை பற்றியும் அவரை பின்பற்றும் முஸ்லிம்கள் பற்றியும் விவரிக்கப்பட்டுள்ளது. அவரை பற்றி நிறைய தீர்க்க தரிசனங்கள் உள்ளன. இப்பொழுது சொல்ல நேரமில்லை. பவிஷ்ய புராணத்தில் உள்ள சில குறிப்புகளை மட்டும் சொல்கிறேன். பவிஷ்ய புராணத்தில் தீர்க்க தரிசனமாக பர்வம் 3, காண்டம் 3, அத்தியாயம் 3, ஸ்லோகங்கள் 5-8 வரை. மேலும் பவிஷ்ய புராணம் பர்வம் 3, காண்டம் 1, அத்தியாயம் 3, ஸ்லோகங்கள் 21-23 வரை. அதர்வன வேதத்திலும் கடைசி இறை தூதரை பற்றிய தீர்க்க தரிசனம் உள்ளது. புத்தகம் 20, வேதவரி 127, மந்திரங்கள் 1-14 வரை. இவைகளை குந்துக் சுக்தாஸ் என்று சொல்வார்கள். சமஸ்கிருதத்தில் குந்துக் என்றால் அடி வயிற்றில் சுரக்கும் ஒரு சுரபி. இந்த மந்திரங்களின் அர்த்தம் மறைந்திருக்கும், பின்னால் தெரிய வரும் என்பதை குறிக்கிறது. 14 மந்திரங்களையும் இப்பொழுது விவாதிக்க நேரமில்லை. அதனால் முதல் 4 மந்திரங்களை மட்டும் பார்ப்போம். முதல் மந்திரம் சொல்கிறது, அவர் நரஷன்சா, அவர் கோரமா என்கிறது. 60,090 எதிரிகளை வீழ்த்துவார் என்கிறது. இரண்டாவது மந்திரம் சொல்கிறது, அவர் ஒட்டகத்தின் மீது வரும் ரிஷி. மூன்றாவது மந்திரம் சொல்கிறது, அவர் மம ரிஷி. நான்காவது மந்திரம் சொல்கிறது, அவர் வஸ்டுவேஸ் ரேப். முதல் மந்திரம் அவரை நரஷங்சா என்று சொல்கிறது. நரஷங்சாவில் நர் என்ற வார்த்தைக்கு மனிதன் என்று பொருள். ஷங்சா ஹிந்தியில் நமக்கு தெரியும் பிரசன்சா, அதாவது புகழ். நரஷங்சா என்றால் புகழுக்கு உரியவர் என்று அர்த்தம். கடைசி இறை தூதர் நபிகள் நாயகத்தின் பெயரை ஆங்கிலத்தில் நாம் மொழிபெயர்த்தோமே ஆனால் அவருடைய பெயருக்கு ஆங்கில அர்த்தம் என்னவென்றால் புகழுக்கு உரியவர் என்று அர்த்தம். அதனால் நரஷங்சா தான் அரபி பெயரான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சரியான மொழிபெயர்ப்பு. அவர் பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் அவரை கௌரமா என்கிறது. சமஸ்கிருதத்தில் கௌரமா என்பதற்கு ஒரு அர்த்தம் என்னவென்றால் அமைதியின் இளவரசர். நபி அவர்கள் அமைதியின் இளவரசர் தான். இன்னொரு அர்த்தம் நாடு துறந்தவன். நபிகள் நாயகம் மக்காவிலிருந்து மதினாவிற்கு நாடு துறந்து சென்றார். அவர் நாடு துறந்தவர். அவர் 60,090 எதிரிகளை வீழ்த்துவார் என்று முதல் மந்திரம் சொல்கிறது. அப்போது நபிகள் நாயகம் அவர்களை எதிர்த்த மக்காவின் மக்கள் தொகை ஏறக்குறைய 60,000 இருந்தது என்று நாம் அனைவரும் அறிவோம். அவர் ஒட்டகத்தில் பயணம் செய்யும் ரிஷி என்று மந்திரம் 2 சொல்கிறது. எந்த ஒரு பிராமணரும் எந்த ஒரு இந்திய ரிஷியும் ஒட்டகத்தில் பயணம் செய்யவில்லை. ஏனென்றால் மனுஸ்மிருதியின்படி அத்தியாயம் 11 வசனம் 202 ஒரு பிராமணன் கழுதையிலோ ஒட்டகத்திலோ பயணம் செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதன்படி அது இந்திய ரிஷியாக இருக்க முடியாது. மந்திரம் 3 அவரை மம ரிஷி என்கிறது. மமா மகாவிலிருந்து வருகிறது, மகரிஷி என்று பொருள். மற்ற சில வேதங்களில் முகமது ரிஷி என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. மந்திரம் 4 அவரை ரேப் என்கிறது. ரேப் என்றால் புகழுக்குரியவர் என்று பொருள். அகமது என்ற இன்னொரு பெயரும் நபிகள் நாயகத்திற்கு உள்ளது. அதை ஆங்கிலத்தில் நாம் மொழிபெயர்த்தோமே ஆனால் புகழுக்குரியவர் என்று பொருள். அதே அகமது என்ற பெயரை சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்த்தோமே ஆனால் அது ரேப். அது அதர்வன வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த மந்திரங்களான குந்துக் சுக்தாஸ் வேறு யாரையும் குறிப்பிடவில்லை, கடைசி இறை தூதரான நபிகள் நாயகத்தை தவிர. இன்னும் சில முன்னறிவிப்புகளை நான் சொல்லுவேன், நிறைய இருக்கின்றன. நபிகள் நாயகத்தை பற்றி மேலும் முன்னறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அதர்வன வேதத்தில் புத்தகம் 20, வேதவரி 24, மந்திரம் 6 அது சொல்கிறது, அகரு 10,000 எதிரிகளை சண்டையிடாமல் வீழ்த்துவார் என்று சொல்கிறது. அது அஹ்ஸாபின் போரை பற்றி, கந்தக்கின் போரை பற்றி சொல்கிறது. திருக்குரானில் 33வது அதிகாரம். மேலும் சமஸ்கிருதத்தில் கரு என்றால் அதற்கு புகழுக்குரியவர் என்று பொருள். அதை நாம் மொழிபெயர்த்தால் நபிகள் நாயகத்தின் மற்றொரு பெயரான அகமது, அதாவது புகழுக்குரியவர். புகழுக்குரியவரான அந்த மனிதர் அகமது சண்டையே இல்லாமல் 10,000 எதிரிகளை வீழ்த்துவாராம். நமக்கு தெரியும், ஹந்தக் போரில் ஏறக்குறைய 10,000 எதிரிகள் இருந்தார்கள். சண்டையே இல்லாமல் அந்த போரில் வெற்றி கிடைத்தது.
மேலும் முன் அறிவிப்புகள் அதர்வன வேதம் புத்தகம் 20 வேதவரி 21 மந்திரம் 7 சொல்லப்படுகிறது. அதாவது அபந்து 60,090 எதிரிகளை அவர் வீழ்த்துவார், 20 குழுக்களையும் வீழ்த்துவார் என்று. அபந்து அதை மொழிபெயர்த்தால் புகழுக்குரியவர் என்று பொருள். நபிகள் நாயகம் அவர்களின் பெயரின் பொருளும் அதுதான். அவர் ஒரு அனாதை என்றும் அதில் சொல்லப்படுகிறது. மேலும் நமக்கு வரலாறு சொல்கிறது மக்காவில் ஏறக்குறைய 20 குழுக்கள் இருந்தன என்று. நபிகள் நாயகம் அந்த குழுக்களை வீழ்த்தினார். மக்காவில் இறை தூதரை எதிர்த்த மக்கள் ஏறக்குறைய 60,000 பேர் இருந்தார்கள். இந்த முன்னறிவிப்பு மறுபடியுமாக ரிக் வேதத்தில் புத்தகம் 1 வேதவரி 53 மந்திரம் 9 அதில் வரும் சமஸ்கிருத வார்த்தை சுஷ்ரமா சமஸ்கிருத அகராதியின்படி மீண்டுமாக புகழுக்குரியவர் என்று பொருளாகும். நபிகள் நாயகம் அவர்களின் பெயரின் பொருளும் அதுதான். ஏராளமான முன்னறிவிப்புகள் உள்ளன, ஆனால் சொல்வதற்கு நேரமில்லை. சாமவேதத்திலும் முன் அறிவிப்புகள் உள்ளன. சாமவேதத்தில் உத்தர்ச்சிக்கில் மந்திரம் 1500 சொல்லப்பட்டிருக்கிறது அகமதுக்கு நிரந்தரமான சட்டம் கொடுக்கப்படும் என்று. அதில் அகமது என்று அவரது பெயரும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நிரந்தர சட்டம் என்றால் என்ன? திரு குரான், அதுதான் ஷரியத். ஆனால் இந்த மந்திரத்தின் மொழிபெயர்ப்பை படித்தால் அகமது என்பது அரபி சொல்லாக இருந்த காரணத்தினால் அதை மொழிபெயர்க்க முடியாமல் அஹமட்டி என்று குறிப்பிட்டிருந்தார்கள். சமஸ்கிருதத்தில் அ மட்டி என்றால் என்னுடைய தந்தை என்று பொருள். என்னுடைய தந்தை எனக்கு நிரந்தர சட்டத்தை கொடுத்தார் என்று பொருள். மொழிபெயர்ப்பை பார்த்தால் வித்தியாசப்படும், ஆனால் மந்திரத்தில் அகமது என்ற வார்த்தை குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் அகமது என்ற வார்த்தை இந்து மதத்தின் மற்ற வேதங்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதில் சாமவேதம் இந்திரா அத்தியாயம் 2 மந்திரம் 152. மேலும் இந்த வார்த்தையானது யஜுர் வேதத்தில் அத்தியாயம் 31 வசனம் 18 காணப்படுகிறது. ரிக் வேதம் புத்தகம் 8 வேதவரி 6 மந்திரம் 10. மேலும் அகமது என்ற பெயரில் முன்னறிவிப்புகள் உள்ளன. அதர்வன வேதத்தில் புத்தகம் 8 வேதவரி 5 மந்திரம் 16. மேலும் அதர்வன வேதம் புத்தகம் 20 வேதவரி 126 மந்திரம் 14. இறை தூதர் நபிகள் நாயகம் அவருடைய ஒரு பெயரான அகமது என்று மட்டும் அழைக்கப்படாமல் நரசங்சா என்ற பெயரால் ஏராளமான இந்து வேதங்களில் அழைக்கப்படுகிறார். நான் முன்னதாக சொன்னது போல நரசங்சா என்ற வார்த்தை நர் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. மனிதன் என்று அதற்கு பொருள். ஷங்சா என்றால் இந்தியில் பிரசன்சா, புகழுக்குரியவர். நரசங்சா என்றால் புகழுக்குரிய மனிதர் என்று பொருள். கடைசி இறை தூதரான நபிகள் நாயகத்தின் பெயரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தால் அதன் பொருளும் இதுதான். அவரை நரசங்சா என்று ஏராளமான இந்து வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. ரிக் வேதம் புத்தகம் 1 வேதவரி 13 மந்திரம் 3, ரிக் வேதம் புத்தகம் 1 வேதவரி 18 மந்திரம் 9, ரிக் வேதம் புத்தகம் 1 வேதவரி 106 மந்திரம் 4, ரிக் வேதம் புத்தகம் 1 வேதவரி 142 மந்திரம் 3, ரிக் வேதம் புத்தகம் 2 வேதவரி 3 மந்திரம் 2, ரிக் வேதம் புத்தகம் 5 வேதவரி 5 மந்திரம் 2, ரிக் வேதம் புத்தகம் 7 வேதவரி 2 மந்திரம் 2, ரிக் வேதம் புத்தகம் 10 வேதவரி 64 மந்திரம் 3, ரிக் வேதம் புத்தகம் 10 வேதவரி 182 மந்திரம் 2, யஜுர்வேதம் அத்தியாயம் 21 வசனம் 31, யஜுர்வேதம் அத்தியாயம் 21 வசனம் 55, யஜுர்வேதம் அத்தியாயம் 20 வசனம் 37, யஜுர்வேதம் அத்தியாயம் 20 வசனம் 57, யஜுர்வேதம் அத்தியாயம் 28 வசனம் 2, யஜுர்வேதம் அத்தியாயம் 28 வசனம் 19, யஜுர்வேதம் அத்தியாயம் 28 வசனம் 42. நபிகள் நாயகம் அவர்கள் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் நரசங்சா என்று அவரை முன்னறிவிப்பு செய்துள்ள குறிப்புகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஏராளமான இந்து மத வேதங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நபிகள் நாயகத்தை பற்றி இந்து மத வேதங்களில் கொடுக்கப்பட்டுள்ள முன்னறிவிப்புகளை பற்றி பல நாட்கள் நாம் பேசலாம். ஒரு கடைசி முன்னறிவிப்பை நான் சொல்ல விரும்புகிறேன். அது கல்கி அவதாரம். அவரை கல்கி அவதாரம் என்றும் முன் அறிவிப்பு செய்துள்ளார்கள். பகவத புராணத்தில் காண்டம் 12 அத்தியாயம் 2 ஸ்லோகங்கள் 18 20 வரை அது சொல்கிறது, அவர் விஷ்ணுயாஷ் என்பவரின் குடும்பத்தில் பிறப்பார் என்று. சாந்த குணமுடைய உயர்குலத்தில் பிறந்தவர். சம்பாலா என்னும் கிராமத்திற்கு தலைவர். மேலும் அவர் கல்கி என்று அழைக்கப்படுவார் என்கிறது. மந்திரங்கள் 19 20 சொல்கிறது, அவர் உலகத்தின் உன்னத தலைவராக விளங்குவார் என்று. அவருக்கு உன்னத குணாதிசயங்களும் அறிவாற்றலும் வழங்கப்படும் என்கிறது. அவருக்கு 8 விசேஷ குணாதிசயங்கள் வழங்கப்படும் என்கிறது. அவருக்கு ஒரு
குதிரை வானவர்களால் வழங்கப்படும். அவர் கையில் வாள் ஏந்தி குதிரையில் சவாரி செய்வார். எதிரிகளை அவர் வீழ்த்துவார். வானவர்கள் அவருக்கு உதவுவார்கள். மேலும் முன் அறிவிப்புகள் பகவத புராணத்தில் காண்டம் 1 அத்தியாயம் 3 ஸ்லோகம் 25 அவர் கலியுகத்தில் பிறப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கல்கி அவதாரம் கலியுகத்தில் பிறப்பாராம். அந்த காலத்தில் அரசர்கள் திருடர்களைப் போல நடப்பார்களாம். அவர் விஷ்ணு யாஷின் குடும்பத்தில் பிறப்பாராம். கல்கி என்று அழைக்கப்படுவாராம். இதே கல்கி அவதாரத்தை பற்றி கல்கி புராணத்திலும் சொல்லப்படுகிறது. அத்தியாயம் 2 வசனம் 4 விஷ்ணு யாஷின் குடும்பத்தில் அவர் பிறப்பார் என்று அது சொல்கிறது. கல்கி புராணம் அத்தியாயம் 2 வசனம் 5 சொல்கிறது, அவர் மார்க்கத்தை பரப்புவதற்கு 4 தோழர்கள் அவருக்கு உதவி செய்வார்கள் என்று. கல்கி புராணம் அத்தியாயம் 2 வசனம் 7 போர்க்களத்தில் வானவர்கள் அவருக்கு உதவி செய்வார்கள் என்று. கல்கி புராணம் அத்தியாயம் 2 வசனம் 11 சொல்கிறது, அவர் விஷ்ணு யாஷின் குடும்பத்தில் சுமதியின் வயிற்றில் குழந்தையாக பிறப்பார் என்று. கல்கி புராணம் அத்தியாயம் 2 வசனம் 15 சொல்கிறது, அவர் மாதவ மாதத்தின் முதல் பாதியில் பிறப்பார் என்று. கல்கி அவதாரத்தை பற்றி மட்டுமே ஒரு சொற்பொழிவை நாம் நடத்தலாம். ஆனால் ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் இங்கு சொல்லியிருக்கிறேன். இந்த முன்னறிவிப்புகள் என்ன சொல்கின்றன? முதலாவதாக, கல்கியின் தந்தையின் பெயர் விஷ்ணு யாஷ் என்று அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. விஷ்ணு யாஷை நாம் மொழிபெயர்த்தால் விஷ்ணுவை வழிபடுபவர், இறைவனை வழிபடுபவர் என்று பொருள். நபிகள் நாயகம் அவர்களின் தந்தையின் பெயர் என்னவென்றால் அது அப்துல்லா, இறைவனுக்கு கட்டுப்படுபவர், அல்லாவை வழிபடுபவர் என்று அதற்கு பொருள். இரண்டாவதாக, கல்கி அவதாரத்தின் தாயாரின் பெயரானது சுமதி என்று கூறப்பட்டுள்ளது. சுமதி என்ற பெயரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தால் அமைதி என்று பொருள். நபிகள் நாயகம் அவர்களின் தாயாரின் பெயர் ஆமினா, அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தால் அமைதி என்று பொருள். மேலும் அவர் சம்பாலா என்ற கிராமத்தில் பிறப்பார் என்று கூறப்பட்டிருக்கிறது. சம்பாலாவை மொழிபெயர்த்தால் அமைதியும் பாதுகாப்பும் நிலவும் இடம் என்று பொருள். அதே போல் நபிகள் நாயகம் அவர்களின் பிறப்பிடம் மக்கா, அதை தாருல் அமன் என்று அழைப்பார்கள், அதாவது அமைதியும் பாதுகாப்பும் நிலவும் இடம். அவர் மக்காவில் பிறப்பார் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. மேலும் அவர் சம்பாலா கிராமத்தின் தலைவர் குடும்பத்தில் பிறப்பார் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் அவர்களும் மக்காவின் தலைவரின் வீட்டில் பிறந்தார் என்று நம் அனைவருக்கும் தெரியும். குரேஷியர் வம்சாவழியில் பிறந்தார். மேலும் கல்கி மாதவ மாதத்தின் முதல் பாதியின் 12ஆம் நாள் பிறப்பார் என்று கூறப்பட்டுள்ளது. நபி அவர்கள் சந்திர நாள் குறிப்புப்படி ரபியுல் அவல் மாதத்தில் 12ஆம் நாள் பிறந்தார்கள் என்று நமக்கு தெரியும். மாதவ மாதத்தின் 12ஆம் நாள் என்பது ரபியுல் அவல் 12ஆம் நாளுக்கு ஒப்பாகும். இந்த கல்கி அவதாரம் கடைசி அவதாரம் என்றும் தீர்க்கதரிசி என்றும் கூறப்பட்டிருக்கிறது. சரியாக இதுவேதான் திருக்குரானில் சூரா அஹ்ஸாபில் அத்தியாயம் 33 வசனம் 40 கூறப்பட்டுள்ளது. மா கான முஹம்மதுன் அபா அஹதின் மின் ரிஜாலிக்கும் வலாகி ரசூலுல்லாஹ் வ காதமுன் நபியின் வ கான அல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீமா. அதற்கு பொருள், நபிகள் நாயகம் அவர்களுக்கு சாந்தி உண்டாகட்டும், உங்களில் யாருக்கும் தந்தை அல்ல, அவர் அல்லாவின் தூதர் ஆவார், மேலும் அவர் முத்திரை நபி ஆவார் என்று கூறப்பட்டுள்ளது. கடைசி இறை தூதர், அல்லாஹ் அனைத்தும் அறிந்தவன், மேலானவன். மேலும் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த கல்கி அவதாரம் பரசுராமர் இடத்திலிருந்து ஞானம் பெறுவார், அதாவது எல்லாம் வல்ல இறைவனிடமிருந்து, அதுவும் ஒரு மலையில். நபிகள் நாயகம் அவர்களுக்கு நூர் என்ற மலையில், ஹிரா என்ற குகையில் இறைவனிடமிருந்து ஞான வெளிப்பாடு வந்தது என்பதை நாம் அறிவோம். மேலும் அவர் வடக்கு நோக்கி சென்று திரும்ப வந்து விடுவார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. நபி அவர்கள் மக்காவிற்கு வடக்கே இருக்கும் மதினாவிற்கு சென்று மறுபடியும் மக்காவிற்கு வந்தது நமக்கு தெரியும். மேலும் இந்த கல்கி அவதாரம் அனைத்து உலகத்திற்கும் முன்மாதிரியாக திகழ்வார் என்றும் அழகிய குணங்கள் உடையவராக இருப்பார் என்றும் மேலும் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. திருக்குரானில் அல்லாஹ் சொல்லியிருப்பது போல சூரா கலம் அத்தியாயம் 68 வசனம் 4 நபி அவர்கள் உயர்ந்த குணங்களின் நிலையாக திகழ்கிறார் என்று புகழப்படுகிறது. மேலும் கல்கி அவதாரம் 8 விசேஷ குணாதிசயங்கள் உள்ளவராக இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கல்கி புராணத்திலும் பகவத் புராணத்திலும் சொல்லப்பட்டிருக்கும் 8 குணாதிசயங்கள் ஞானம், சுய கட்டுப்பாடு, மரியாதைக்குரிய பாரம்பரியம், ஞான வெளிப்பாட்டு அறிவு, வீரம், தர்ம சிந்தனை, நன்றி பாராட்டும் தன்மை, மேலும் அளவான வார்த்தை. நபிகள் நாயகம் அவர்கள் மேலே சொல்லப்பட்டிருக்கும் எல்லா குணாதிசயங்களும் உள்ளவர் என்று தெரியும். மேலும் கல்கி அவதாரம் உலகத்திற்கு போதனையாளர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் திருக்குரானில் சொல்வது போல சூரா சபாவில் அத்தியாயம் 34 வசனம் 28 வமா அர்சல்னாகா இல்லா காஃபத்தல் லின்னாஸ் பஷீரா வ நஸீரா. நபியே, நாம் இந்த உலகத்திற்கு உம்மை தீமையை எச்சரிப்பவராகவும் நன்மாராயம் கூறும் தீர்க்கதரிசியாக அன்றி அனுப்பவில்லை. ஆனால் பெரும்பாலானோர் இதை அறிவதில்லை.
மேலும் கல்கி அவதாரத்திற்கு எல்லாம் வல்ல இறைவன் ஒரு குதிரையை பரிசாக அளிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு தெரியும், நபிகள் நாயகம் அவர்களுக்கு புராக் என்ற வாகனம் கொடுக்கப்பட்டது. அதன் மூலம் அவர் விண்வெளி பயணம் சென்றார். மேலும் இந்த கல்கி அவதாரம் குதிரை மீது ஏறி வாள் சுழற்றுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நபி அவர்கள் அனைத்து போர்களிலும் கலந்து கொண்டார் என்று நமக்கு தெரியும். இந்த போர்கள் எல்லாம் தற்காப்புக்காக நடத்தப்பட்டவை. மேலும் அவர் தளபதியாக இருந்த போதிலும் போரில் பங்கேற்று குதிரை மீது ஏறி வலது கையில் வாள் ஏந்தி இருந்தார் என்று நமக்கு தெரியும். மேலும் சொல்லப்பட்டிருக்கிறது, கல்கி அவதாரத்திற்கு 4 நண்பர்கள் மார்க்கத்தை பரப்ப உதவி செய்வார்கள் என்று. அது 4 கலிப்பாக்களை குறிக்கிறது என்று நமக்கு தெரியும். அவர்களின் பெயர் அபூபக்கர், உமர், உஸ்மான், மேலும் அலி. அவர்களுக்கு சாந்தி உண்டாகட்டும். இவர்கள் அனைவரும் குலாஃபாயே ராஷிதீன், நேர்வழியில் நின்ற இஸ்லாத்தின் கலிஃபாக்கள். மேலும் மார்க்கத்தை பரப்பினார்கள். மேலும் கல்கி அவதாரம் எதிரிகளை வீழ்த்தி மக்களை நேர்வழியில் நடத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் அவர்கள் எதிரிகளை வீழ்த்தி ஜாஹிலியா என்ற அறியாமை இருளிலிருந்து அரபு மக்களை விடுவித்து நேரிய மார்க்கத்திற்கு கொண்டு வந்தார்கள் என்பது நமக்கு தெரியும். போர்க்களத்தில் வானவர்கள் கல்கி அவதாரத்திற்கு உதவி செய்வார்கள் என்று இறுதி குறிப்பு சொல்கிறது. நபிகள் நாயகம் அவர்களுக்கு வானவர்கள் அநேக போர்களில், குறிப்பாக பத்ரு போரில் உதவி செய்ததை நாம் அறிவோம். திருக்குரானில் சூரா ஆல இம்ரானில் அத்தியாயம் 3 வசனம் 123 25 வரை, சூரா அல் அன்ஃபால் அத்தியாயம் 8 வசனம் 8 9. இந்து மத வேதங்களில் கல்கி அவதாரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கும் தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் முகமது நபி அவர்களை தவிர வேறு யாருக்கும் பொருந்தாது என்பதை நீங்கள் அறிய வேண்டும். ஈமானின் 5வது அம்சம், அது மறுமை வாழ்க்கை. முதலில் நாம் இந்து சமயத்தில் சொல்லப்பட்டிருக்கும் மறுமை வாழ்வை குறித்து ஆராய்வோம். பிறகு இஸ்லாத்திற்கு வருவோம். ஒரு சாமானிய இந்து அல்லது அநேக இந்துக்கள் அவர்களால் சம்சாரா என்று அழைக்கப்படும் வாழ்வு, மரணம், மறுவாழ்வு, மரணம், மறுவாழ்வு என்கிற சுழற்சி வாழ்க்கையை நம்புகிறார்கள். அதை அவர்கள் மறுபிறவி என்றும், அதாவது ஆன்மாவின் இடநிலை மாற்றம் என்றும் அழைக்கிறார்கள். மேலும் சம்சாரா எனப்படும் இந்த தத்துவம் மக்கள் மத்தியில் அறியப்படுவது என்னவென்றால், சமய அறிஞர்கள் பல பேர் கடவுள் எப்படி நீதி தவறியவனாக இருப்பான், அதாவது சில மனிதர்கள் செல்வந்தர்களாக பிறக்கிறார்கள், சில மனிதர்கள் ஏழைகளாக பிறக்கிறார்கள், சில மனிதர்கள் ஆரோக்கியம் உள்ளவர்களாகவும் சிலர் நோயாளிகளாகவும். இதனால் கடவுள் நீதி தவறியவனாக இருக்க முடியாது. அதற்காகத்தான் இந்த தத்துவத்தை கொண்டு வந்தார்கள். பகவத்கீதையின் வசனத்தை அடிப்படையாக வைத்து அத்தியாயம் 2 வசனம் 22 அது சொல்கிறது, எப்படி ஒரு மனிதன் பழைய ஆடைகளை கழற்றிவிட்டு புது ஆடைகளை உடுத்திக் கொள்கிறானோ, அதே போல் ஆன்மாவும் லௌகீக உடலை, அதாவது பழைய உடலில் இருந்து புது உடலுக்கு மாறுகிறது. பிரஹதாரண்யக்க உபனிஷதத்தில் இதே போல் ஒரு செய்தி உள்ளது. பகுதி 4 அத்தியாயம் 4 வசனம் 3 அது சொல்கிறது, ஒரு கம்பளி பூச்சியானது ஒரு புல்லின் மீது ஏறிய பிறகு புது புல்லின் மீது தாவுவது போல் ஆன்மாவும் ஒரு உடலை விட்டு இன்னொரு உடலுக்கு தாவுகிறது. அதனால் பகவத்கீதை மற்றும் உபனிஷதங்களின் அடிப்படையில் இந்து சமய அறிஞர்கள் சம்சாரா எனும் இந்த தத்துவத்தை, அதாவது மறுபிறப்பின் சுழற்சியை முன்வைக்கிறார்கள். மேலும் கர்மம் என்னும் கொள்கையில் நம்பிக்கை வைக்கிறார்கள். அதாவது கர்மம் உடல் செய்யும் காரியம் மட்டுமல்ல, ஆன்மாவுக்கும் அதில் பங்கு உண்டு என்கிறார்கள். எதை விதைக்கிறாயோ அதையே அறுவடை செய்வாய் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் இந்த கருத்தை அவர்கள் முன்வைக்கிறார்கள். தர்மத்தின் மீதும் நம்பிக்கை வைக்கிறார்கள். தர்மம் என்றால் செயல்கள், நற்செயல்கள். நீ வாழ்க்கையை எப்படி வாழுகிறாய், குடும்ப வாழ்க்கை, சமுதாயத்தில் எப்படி வாழுகிறாய், செயல்கள் நல்லதாக இருந்தால் நல்ல கர்மமாகும். மோட்சத்தின் மீதும் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அதாவது நிர்வாணா, வாழ்வு, இறப்பு, மறுபிறப்பு என்கிற சுழற்சி வாழ்விலிருந்து முக்தி நிலை. உங்கள் நற்செயலில் இருந்து மறுபிறப்பு இல்லாமல் போனால் நீங்கள் மோட்சத்தை அடைவீர்கள். ஆகவே இந்த தத்துவம் சொல்வது என்னவென்றால், ஒரு மனிதன் குறை உள்ளவனாக பிறந்தாலோ நோயாளியாக பிறந்தாலோ அதற்கு காரணம் அவனது முற்பிறவியில் அவன் செய்த தீய செயல்கள் என்று கூறுகிறார்கள். இந்த தத்துவத்தின் கோட்பாடு கடவுள் நியாயமற்றவனாக இருக்க முடியாது என்று கூறுகிறது. ஆனால் வேதங்களை படித்தீர்களேயானால் அதில் எந்த இடத்திலும் பிறப்பு, இறப்பு, மறுபிறப்பு என்ற சுழற்சி வாழ்க்கையை பற்றி கூறப்படவில்லை. வேதங்களில் சம்சாரா என்னும் தத்துவம் எங்குமே தென்படவில்லை. ஆனால் புனர்ஜென்மத்தை பற்றி கூறப்பட்டுள்ளது. புனர் என்றால் சமஸ்கிருதத்தில் அடுத்தது என்று பொருள். ஜென்மம் என்றால் பிறப்பு.
புனர்ஜென்மம் என்றால் அடுத்த பிறப்பு அல்லது அடுத்த வாழ்வு என்று பொருள். புனர்ஜென்மத்திற்கு சரியான மொழிபெயர்ப்பு அடுத்த வாழ்க்கை ஆகும். அதற்கு வாழ்வு மரணம் என்பது பொருள் அல்ல. வாழ்வு மரணத்தின் சுழற்சியும் அல்ல. புனர்ஜென்மத்தை சமஸ்கிருதத்தில் இருந்து ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்த்தால் அடுத்த வாழ்க்கை என்று பொருளாகும். மறு வாழ்க்கையை ஏற்றுக்கொள்வதில் வேதங்களுக்கு பிரச்சனையே இல்லை. மேலும் வேதங்களை படித்தீர்களே ஆனால் ரிக்வேதம் புத்தகம் 10 வேதவரி 16 மந்திரங்கள் 4 மற்றும் 5 மறுவாழ்வை குறித்து கூறப்பட்டிருக்கிறது. அது மறுவாழ்வை பற்றி கூறுகிறது. ஆனால் வாழ்க்கை மரணம் என்ற சுழற்சியை பற்றி கூறவில்லை. வேதங்கள் சொர்க்கத்தை பற்றியும் கூறுகிறது, வர்ணித்தும் உள்ளது. அங்கு பாலாரும் தேனாரும் ஓடுகிறது, பல வகையான கனிகளும் உள்ளது என்றும் அமைதி இருக்கும் என்றும் நிறைய இடங்களில் கூறப்பட்டிருக்கிறது. அதர்வன வேதம் புத்தகம் 2, அதர்வன வேதம் புத்தகம் 4, புத்தகம் 6, ரிக்வேதம் புத்தகம் 10 நிறைய இடங்களில். மேலும் ரிக்வேதம் நரகத்தை பற்றியும் கூறுகிறது, வர்ணித்தும் உள்ளது. தீப்பிழம்பு அங்கு தண்டனை அளிப்பதற்காக எரிந்து கொண்டிருக்கும் என்று கூறுகிறது நிறைய இடங்களில் ரிக்வேதம் புத்தகம் 4. ஆகவே சொர்க்கம் நரகம் என்ற கோட்பாடு இருக்குமே ஆனால் ஒரு மனிதன் இறந்த பிறகு அவனுக்கு பரிசோ தண்டனையோ இருக்கும் பொழுது அவன் எதற்காக இந்த உலகத்திற்கு மறுபடியும் வர வேண்டும்? ஆகவே வேதங்களை பொறுத்தவரையில் அவைகள் ஒரே ஒரு மறுவாழ்வை நம்புகின்றன. அதன் பிறகு நீங்கள் செய்த காரியங்களை பொறுத்து ஒன்று நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்வீர்கள் அல்லது நரகத்திற்கு செல்வீர்கள். அநேக இந்துக்கள் நம்புவது போல பிறப்பு இறப்பு மறுபிறப்பை வேதங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எல்லாம் வல்ல இறைவன் ஏன் சிலரை ஆரோக்கியம் உள்ளவர்களாகவும் சிலரை குறை உள்ளவர்களாகவும் படைக்கிறான் என்பதை பற்றியும் இஸ்லாத்தில் மறுவாழ்வு பற்றியும் நாம் விவாதிப்போம். இஸ்லாத்தில் திருக்குரானில் அல்லாஹ் சொல்கிறான், சூரா பக்ரா அத்தியாயம் 2 வசனம் 28, உங்களுக்கு அல்லாஹ் வாழ்க்கை அளிக்கிறான் என்று நம்பிக்கை இல்லையா? வாழ்வு இல்லாத போது அவன் உங்களை மரிக்கச் செய்கிறான், மீண்டும் அவர்களுக்கு வாழ்வை அளிக்கிறான், அவனிடமே அவர்கள் திரும்புகிறார்கள். அல்லாஹ் சூரா முல்கில் சொல்கிறான் அத்தியாயம் 67 வசனம் 2, அல்லஸி கலகல் மௌத வல் ஹயாத்த, இறைவன் வாழ்வு இறப்பு இரண்டையும் படைத்தான் மனிதனின் செயலை பரிசோதிப்பதற்காக. சூரா ஆல இம்ரானில் அல்லாஹ் சொல்கிறான் அத்தியாயம் 3 வசனம் 185, குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும், ஆனால் அதன் முடிவானது இறுதி தீர்ப்பன்று தீர்மானிக்கப்படும். யார் நரகத்தை விட்டு அகன்று சொர்க்கத்தில் நுழைகிறார்களோ அவர்கள் இந்த வாழ்வின் லட்சியத்தை அடைந்து விட்டார்கள். ஏனெனில் இந்த உலக வாழ்க்கை அற்பமே அன்றி வேறொன்றும் இல்லை. ஆகவே இஸ்லாத்தில் மனித வாழ்க்கை என்பது இவ்வுலகில் ஒரே ஒரு முறைதான் வர முடியும். இந்த வாழ்வு மறு வாழ்க்கைக்கு ஒரு சோதனையாகும். இந்த வாழ்வில் நீங்கள் இறைவனின் கட்டளையை எப்படி கடைபிடித்தீர்கள் இல்லை பிடிக்காமல் போனீர்கள் என்பதை பொறுத்து உங்கள் அடுத்த வாழ்க்கையில், அதாவது மறுவாழ்வில், உங்கள் செயல்களை எடை போட்டு நீங்கள் ஒன்று சொர்க்கத்திற்கு செல்வீர்கள் அல்லது நரகத்திற்கு செல்வீர்கள். சொர்க்கம் அல்லது ஜன்னத்தை பற்றி குரானில் கொடுக்கப்பட்டிருக்கும் விளக்கம் என்னவென்றால், அரபி வார்த்தை ஜன்னாவை மொழிபெயர்த்தால் தோட்டம் என்று பொருள். குரானில் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, அதே போல் வர்ணிக்கப்பட்டுள்ளது. அதாவது பாலாரும் தேனாரும் ஓடும், பல வகை கனிகளும் மாதுளை பழங்களும் அமைதி நிறைந்தும் பாவங்கள் இல்லாமலும். குரான் நரகத்தை பற்றியும் கூறுகிறது, அதாவது ஜஹன்னம். வேதங்களைப் போலவே குரானிலும் நரகம் வர்ணிக்கப்பட்டுள்ளது. கற்களால் நிரம்பிய இடம் என்கிறது சூரா பக்ரா அத்தியாயம் 2 வசனம் 23, 24. மேலும் அநேக இடங்களில் நரகத்தில் எரியும் நெருப்பை பற்றி சொல்கிறது. ஆகவே குரானில் நரகம் சொர்க்கம் பற்றிய கருத்து வேதங்களின் கருத்துக்களோடு ஒத்துப்போகிறது. நீங்கள் வேதங்களை படிப்பீர்களேயானால் இவ்வுலகத்தில் நீங்கள் ஒரு முறைதான் பிறப்பீர்கள் என்ற இஸ்லாத்தின் கருத்தோடும் நீங்கள் செய்த கர்மத்தை பொறுத்து உங்கள் மறுவாழ்வில் நீங்கள் சொர்க்கத்திற்கோ நரகத்திற்கோ அனுப்பப்படுவீர்கள் என்ற இஸ்லாத்தின் கருத்தோடும் ஒத்துப்போகிறது. இந்த வேத கருத்துக்கள் இந்து வேத அறிஞர்களின் சம்சாரா என்னும் சுழல் வாழ்க்கை முறையை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் சம்சாரா என்னும் கருத்தை கொண்டு வந்ததற்கு காரணம் நான் சொன்னதை போல, எப்படி எல்லாம் வல்ல இறைவனானவன் சில மனிதர்களை செல்வந்தர்களாகவும் சிலரை ஏழைகளாகவும் சிலரை ஆரோக்கியமாகவும் சிலரை ஊனமுற்றவர்களாக படைக்கிறார் என்பதை அவர்களால் நியாயப்படுத்த முடியவில்லை. இதற்கு திருக்குரானில் அறிவுபூர்வமான பதில் உள்ளது. அல்லாஹ் திருக்குரானில் சொல்கிறான் சூரா அன்கபூத்தில் அத்தியாயம் 29 வசனம் 2, நான் நம்பிக்கை கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டால் மட்டும் அல்லாஹ் உங்களை அனுப்பிவிடுவானா? அவன் உங்களை பரிசோதிக்க மாட்டானா? நான் இறைவன் மீது நம்பிக்கை வைக்கிறேன் என்று சொன்னால் அல்லாஹ் உங்களை சோதிக்க மாட்டானா? ஒவ்வொரு மனிதனும் பரிசோதிக்கப்படுவான் என்று அல்லாஹ் சொல்கிறான். சூரா பக்ராவில் அல்லாஹ் சொல்கிறான் அத்தியாயம் 2 வசனம் 155, நிச்சயமாக நாம் உங்களை சோதிப்போம், அச்சமூட்டியும் பசியாலும் பொருள் இழப்பினாலும் உயிரிழப்பினாலும் உழைப்பின் பலன் இல்லாமையாலும். இதையெல்லாம் பொறுமையாக சகித்து வெற்றி பெறுபவர்களே சொர்க்கத்தை அடைவார்கள். எல்லாம் வல்ல இறைவன் உங்களை சோதிப்பான். பசியால்,
அச்சத்தால், உடைமைகளின் இழப்பால், ஆரோக்கியத்தால், பல விஷயங்களில். சூரா அல் அன்பாலில் அல்லாஹ் சொல்கிறான், அத்தியாயம் 8 வசனம் 28, உங்கள் சொத்துக்களும் உங்கள் வாரிசுகளும் இறைவனின் சோதனையாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பணமும் குழந்தைகளும் நமக்கு சோதனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இஸ்லாத்தில் இந்த வாழ்க்கை மறு வாழ்க்கைக்கு சோதனையாக கருதப்படுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு விதமாக சோதிக்கிறான். நமக்கு அளித்துள்ள சூழ்நிலைகள் பொறுத்தும் வசதி வாய்ப்புகள் பொறுத்தும் அவன் சோதிக்கிறான். உதாரணத்திற்கு, வினாத்தாள் கடினமாக இருந்தால் ஆசிரியர் பச்சாதாபத்துடன் விடைத்தாளை திருத்துகிறார். வினாத்தாள் எளிதாக இருந்தால் ஆசிரியர் அதை கடினமாக திருத்துகிறார். அதேபோல் உங்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள வசதி வாய்ப்புகளை பொறுத்து அல்லாஹ் உங்களை சோதிப்பான். சூரா அன்பாலில் அல்லாஹ் சொல்கிறான், அத்தியாயம் 8 வசனம் 28, உங்கள் செல்வம் உங்களுக்கு சோதனையாகும். சிலர் ஏன் பணக்காரர்களாகவும் சிலர் ஏன் ஏழைகளாகவும் பிறக்கிறார்கள் என்ற கேள்விக்கு அல்லாஹ் சொல்கிறான், செல்வம் உங்களுக்கு சோதனை என்று. இஸ்லாத்தின் 3வது கடமை ஜகாத் ஆகும். ஒவ்வொரு செல்வந்தரும் தனது சேமிப்பில் அதிகபட்சமாக 85 கிராம் தங்கம் வைத்திருந்தால் அதிலிருந்து ஏழை வரியாக, அதாவது ஜகாத்தாக ஒவ்வொரு ஆண்டும் 2.5% கொடுக்க வேண்டும். ஒருவேளை சில பணக்காரர்கள் மட்டுமே வரியை செலுத்தலாம், அதாவது 2.5% தர்மமாக செலுத்தலாம். அநேகர் அதில் ஒரு பகுதியை தான் செலுத்துகிறார்கள். தர்மத்தில் அவர்களுக்கு குறைந்த மதிப்பெண் தான். சிலர் கொடுக்கவே மாட்டார்கள், அவர்களுக்கு 0 தான். அதேபோல் ஒரு ஏழை 85 கிராம் தங்கத்திற்கும் குறைவாக வைத்திருப்பவன், அவன் ஜகாத் கொடுக்க தேவையில்லை, அவனுக்கு முழு மதிப்பெண் கிடைக்கிறது. நாம் நினைக்கிறோம், பெச்சாரா கரீப் ஆத்மி, ஏழை மனிதன், செல்வம் உங்களுக்கு சோதனை என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒரு செல்வந்தன் சொர்க்கத்தை அடைவது கடினம் என்று நபிகள் அவர்கள் சொல்கிறார். ஆகவே செல்வம் ஒரு கடினமான சோதனை. எண்ணி பாருங்கள், 2002ஆம் ஆண்டு ஒரு தேர்வின் போது கடினமான கேள்வி ஒன்று வருகிறது. 2003இல் அது வரவில்லை, நீங்கள் சந்தோஷப்பட வேண்டும். நல்ல வேளை அந்த கேள்வி வரவில்லை என்று நீங்கள் அழக்கூடாது. ஆனால் நாம் நேர்மாறாக யோசிப்போம், ஓ பாவம், அவன் ஏழையாக இருக்கிறான், அவனிடம் பணம் இல்லை என்று. ஆனால் செல்வம் என்னும் சோதனையை அவன் எதிர்கொள்ள தேவையில்லை. அவனிடம் செல்வம் இருந்திருந்தால் அந்த சோதனை மிகவும் கடினமாக இருந்திருக்கும், அவன் தேர்ச்சி பெறாமல் போயிருக்கலாம். ஆகவே அல்லாஹ் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக சோதிக்கிறான். ஏன் சிலர் ஆரோக்கியமாகவும், ஏன் சிலர் நோயாளிகளாகவும், ஏன் சிலர் இருதய நோயுடனும் பிறக்கிறார்கள் என்ற கேள்விக்கு சூரா அன்பாலில் அல்லாஹ் சொல்கிறான், அத்தியாயம் 8 வசனம் 28, உங்கள் குழந்தைகள் உங்களுக்கு சோதனை என்கிறான். பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் ஊனமாக பிறந்தாலும் அது பாவமற்றது என்பது இஸ்லாத்தின் நம்பிக்கையாகும். ஏதோ போன பிறவியில் அந்த குழந்தை பாவம் செய்ததால் இந்த பிறவியில் ஊனமாக பிறந்தது என்று இஸ்லாத்தில் நம்புவதில்லை. எந்த குடும்பத்தில் பிறந்தாலும் அவர்கள் பாவமற்றவர்கள் என்றுதான் இஸ்லாத்தில் நம்பப்படுகிறது. ஒருவேளை அந்த குழந்தைகள் பெற்றோருக்கு சோதனையாக இருக்கலாம். பெற்றோர்கள் வேண்டுமானால் பயபக்தியுடன் 5 வேளை தொழுபவர்களாக இருக்கலாம். ஒருவேளை அல்லாஹ் அவர்களை அதிகமாக சோதித்து அவர்களுக்கு உயர்வான சன்மானத்தை கொடுக்க விரும்பினால் அவர்களை அதிகமான சோதனைக்கு உட்படுத்தி, உதாரணத்திற்கு எடுத்துக்கொண்டமையானால், கலைத்துறையில் பட்டம் வாங்க வேண்டும் என்றால், அதாவது BA டிகிரியை வாங்க வேண்டும் என்றால் அது எளிது. தேர்ச்சி பெற்றால் பட்டதாரி ஆவீர்கள். ஆனால் MBBS இல் தேர்ச்சி பெறுவது கடினம். ஆனால் தேர்ச்சி பெற்றால் டாக்டர் ஆவீர்கள், அதிக மரியாதை. ஆனால் MBBS இல் தேர்ச்சி பெறுவது மிக கடினம். தேர்ச்சி பெற்றால் அதிக மரியாதை கிடைக்கும். அதே போல் பெற்றோர்கள் பயபக்தியுடன் இருக்கலாம், 5 முறை தொழுகை செய்யலாம். எல்லாம் வல்ல இறைவன் அவர்களுக்கு ஜன்னத்தே ஃபிர்தௌஸை கொடுக்கலாம். ஊனமுற்ற குழந்தைகளை கொடுத்தும் எல்லாம் வல்ல இறைவனை அவர்கள் நம்புகிறார்களா என்று சோதித்து பார்ப்பான். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக சோதிக்கிறான். ஆரோக்கியத்தால், நோயால், செல்வத்தால், ஏழ்மையால், பல விதங்களில் பலரை அவன் சோதிக்கிறான். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக சோதிக்கிறான். அதனால் தான் மனிதர்களுக்குள் வித்தியாசம் இருக்கின்றனவே தவிர எல்லாம் வல்ல இறைவன் நியாயமற்றவன் என்பதனால் அல்ல. அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் வசதி வாய்ப்புகளை பொறுத்து உங்களுக்கு தண்டனையோ பரிசையோ அளிப்பான். இதுதான் அறிவுபூர்வமான பதில். இதை அறிஞர்களால் யோசிக்க முடியவில்லை. ஈமானின் 6வது கடமை கதர், அதாவது விதி. இந்து மத வேதங்களும் விதியை பற்றி பேசுகின்றன. இஸ்லாத்தில் மனிதர்களின் பிறப்பு இறப்பு பற்றியும் விதி நிர்ணயம் பற்றியும் பேசுகிறது. ஒரு மனிதன் எப்பொழுது பிறப்பான், எப்பொழுது இறப்பான் என்பதை பற்றியும், மேலும் அவன் செல்வந்தனாக பிறப்பானா, ஏழையாக பிறப்பானா, வினாத்தாளை தயாரிக்கும் உரிமை ஆசிரியருக்கே உள்ளது.
என்ன கேள்வி கேட்க நினைக்கிறாரோ அவர் கேட்பார். நீங்கள் அதற்கு பதில் சொல்ல வேண்டும். எனக்கு இந்த கேள்வி தேவையில்லை, அந்த கேள்வி தேவை என்று சொல்ல முடியாது. அதேபோல் மனிதர்கள் எங்கு பிறப்பார்கள், எப்படி பிறப்பார்கள், எப்போது பிறப்பார்கள், ஆரோக்கியமாகவா, நோயாளியாகவா, செல்வந்தனாகவா, ஏழையாகவா என்பதெல்லாம் எல்லாம் வல்ல இறைவனின் விதி பிரகாரம் தான் நடக்கும். எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு கொடுத்த கடைசி வேதத்தின் கட்டளைகளை கடைபிடிக்கிறீர்களா? அதுதான் மறுவாழ்க்கைக்கான சோதனை, அதுதான் விதி. இஸ்லாத்தில் இருக்கும் ஈமானின் 6 நம்பிக்கைகளையும் இந்து மதத்தில் இருக்கும் ஒற்றுமைகளையும் நேரம் போதாது என்ற காரணத்தினால் நான் சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். மேலும் ஒரு சாமானிய இந்துவிற்கோ முஸ்லிமிற்கோ தெரியாத இந்து மதத்திலும் இஸ்லாத்திலும் உள்ள மேலும் சில ஒற்றுமைகளை நாம் இங்கு இப்பொழுது பார்ப்போம். திருக்குரானில் அல்லாஹ் சொல்கிறான், சூரா மாய்தாவில் அத்தியாயம் 5 வசனம் 90 அவன் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கையாளர்களே, இன்னமல் கம்ரு வல் மைஸ்ரு, உங்களுக்கு போதைப் பொருட்களும் சூதாட்டமும் வல் அன்ஸாபு வல் அஸ்ஸாமு, அம்பு எறிந்து குறிப்பார்ப்பதும் சிலை வணக்கமும் ரிஜ்தும் மின் அமலி ஷைத்தான், இவையெல்லாம் சைத்தானின் காரியங்கள். ஃபஜ்தனிபு லஅல்லகும் துஃப்லிஹூன், இவைகளிலிருந்து விலகி இருங்கள், வெற்றி பெறுவீர்கள். போதைப் பொருட்கள், சூதாட்டம், ஜோசியம் பார்த்தல், சிலை வணக்கம் இவைகளெல்லாம் சைத்தானின் காரியங்கள். இவைகளிலிருந்து விலகி இருங்கள், வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். இதே எச்சரிக்கை இந்து புனித நூல்களிலும் காணப்படுகிறது. நீங்கள் மனுஸ்மிருதியை படிப்பீர்களேயானால் அத்தியாயம் 9 வசனம் 235 மதுபானம் குடிப்பது தடை செய்யப்பட்டுள்ளது. அது சொல்கிறது, புரோகிதரை கொல்பவன், மதுபானம் அருந்துபவன், திருடன், புரோகிதரின் மனைவியை கெடுப்பவன், இந்த 4 குற்றங்களையும் செய்பவர்கள் பெரும் பாவம் செய்கிறார்கள். அடுத்த சில வசனங்களில் மனுஸ்மிருதி அத்தியாயம் 9 வசனம் 238 இவர்களுக்கான தண்டனை கூறப்பட்டுள்ளது. அதில் இந்த குற்றவாளிகளோடு யாரும் உண்ணக்கூடாது, அவர்களுக்கு யாரும் அர்ப்பணம் செய்யக்கூடாது, யாரும் பரிந்து பேசக்கூடாது, யாரும் திருமணம் முடிக்கக்கூடாது. அவர்கள் உலகத்திலே நாடோடிகளாக தெரியும்படி சமூகத்திலிருந்து புறக்கணிக்கப்பட வேண்டும். இந்து மதத்தில் மதுபானம் அருந்துபவனுக்கு தண்டனையாக அவனோடு உணவருந்த கூடாது, யாரும் பரிந்து பேசக்கூடாது, யாரும் அவனுக்கு அர்ப்பணம் செய்யக்கூடாது, யாரும் அவனை மனம் முடிக்கக்கூடாது. எல்லா சமூகத்திலிருந்தும் புறக்கணிக்கப்பட்டு உலகத்தில் நாடோடியாக தெரிய வேண்டும். மதுபானம் அருந்துபவனுக்கு இந்த தண்டனையானது இஸ்லாத்தில் கூட இல்லை. மேலும் மனுஸ்மிருதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, அத்தியாயம் 11 வசனம் 55 அது சொல்கிறது, மதுபானம் அருந்துபவன், போதகரை கொல்பவன், திருடுபவன், போதகரின் மனைவியை கெடுப்பவன், இந்த பாவங்களை செய்பவர்களும் அவர்களோடு கூட இருப்பவர்களும் பெரும் பாவம் செய்கிறார்கள். மது அருந்துவது மட்டுமல்ல, அவனோடு கூட நீங்கள் இருந்தாலே மனுஸ்மிருதி அத்தியாயம் 11 வசனம் 55 படி நீங்கள் பெரும் பாவம் செய்திருக்கிறீர்கள். மனுஸ்மிருதி அத்தியாயம் 11 வசனம் 94 சொல்கிறது, மதுபானம் தானியங்களின் கழிவுப் பொருட்களிலிருந்து தயாரிக்கப்படுகிறது என்று அது சொல்கிறது. கழிவு என்பது தீமையானது. ஆகவே ஒரு போதகரோ, அரசரோ அல்லது ஒரு குடிமகனோ மது அருந்த கூடாது என்று சொல்கிறது. இந்து மத வேதங்களில் பல இடங்களில் மது அருந்துவது தடை செய்யப்பட்டுள்ளது. மனுஸ்மிருதி அத்தியாயம் 9 வசனம் 225, மனுஸ்மிருதி அத்தியாயம் 7 வசனம் 47, மனுஸ்மிருதி அத்தியாயம் 7 வசனம் 50, ரிக்வேதம் புத்தகம் 8 வேதவரி 2 மந்திரம் 12, ரிக்வேதம் புத்தகம் 8 வேதவரி 21 மந்திரம் 14. இந்து மத வேதங்களில் நிறைய இடங்களில் போதைப் பொருள், மதுபானம் போன்றவை தடை செய்யப்பட்டுள்ளது. இரண்டாவதாக சூரா மாய்தா அத்தியாயம் 5 வசனம் 90 சொல்லப்படுவது என்னவென்றால், மதுபானம் அருந்துவதும் சூதாடுவதும் பாவம் என்கிறது. இந்து மத வேதங்களும் சூதாட்டத்தை தடை செய்கிறது. ரிக்வேதத்தை படித்தீர்களேயானால் புத்தகம் 10 வேதவரி 34 மந்திரம் 3 அதில் சூதாடுபவனுக்கு எதிராக கூறுகிறது. அவன் மனைவி அவனை விட்டு விலக வேண்டும் என்று கூறுகிறது. அவன் தாய் அவனை வெறுப்பாள். இந்த பாவிக்கு யாருமே உதவி செய்யக்கூடாது என்று சொல்கிறது. மேலும் சில வசனங்களுக்கு பிறகு ரிக்வேதம் புத்தகம் 10 வேதவரி 34 மந்திரம் 13 அதில் பகடையாடக்கூடாது என்று சொல்கிறது. அதற்கு பதிலாக நிலத்தை உழுது அதில் கிடைப்பதை வைத்து சந்தோஷமாக வாழ வேண்டும் என்கிறது. சூதாட்டம் மனுஸ்மிருதியிலும் தடை செய்யப்பட்டுள்ளது. அத்தியாயம் 7 வசனம் 50 குடி, சூதாட்டம், விபச்சாரம் மற்றும் வேட்டையாடுவது இவை 4மே வரிசைப்படி பெரும் பாவங்கள் என்று கூறுகிறது.
மேலும் மதுபானம் அருந்துவது மனுஸ்மிருதியில் தடை செய்யப்பட்டுள்ளது. அத்தியாயம் 7 வசனம் 47. மேலும் மனுஸ்மிருதி அத்தியாயம் 9 வசனங்கள் 221 28 வரை. மேலும் இது போன்ற வசனங்கள் மனுஸ்மிருதி அத்தியாயம் 9 வசனம் 258. மூன்றாவதாக ஜோசியம், அதாவது குறிப்பார்த்தல். சிலை வணக்கத்தை பற்றி நாம் ஏற்கனவே பேசிவிட்டோம். குறிப்பார்த்தல், ஜோசியம் சொல்வது. மனுஸ்மிருதி அத்தியாயம் 9 வசனம் 258 சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் ஜோசியம் சொல்லி, அதாவது எதிர்காலத்தில் நடக்கும் நன்மைகளை கூறி அதனால் சம்பாதித்தால், மேலும் ஜோசியம் கூறினால், மனுஸ்மிருதி அத்தியாயம் 9 வசனம் 262 சொல்கிறது, அரசன் அந்த குற்றத்தின் கடுமையை கருத்தில் கொண்டு தண்டனை வழங்க வேண்டும். ஆகவே ஜோசியம் பார்ப்பது மற்றும் குறி சொல்வது மனுஸ்மிருதி அத்தியாயம் 9 வசனங்கள் 258 62 வரை தடை செய்யப்பட்டுள்ளது. மேலும் குரானில் சூரா பக்ராவில் அத்தியாயம் 2 வசனம் 188 குரானில் லஞ்சம் தடை செய்யப்பட்டுள்ளது. உங்கள் செல்வத்தை லஞ்சமாக கொடுத்து நீதியை விலை பேசாதீர்கள் என்கிறது. அதன் காரணமாக மற்றவர்கள் சொத்தை அபகரிக்காதீர்கள் என்கிறது. குரான் லஞ்சம் வாங்குவதையும் கொடுப்பதையும் தடுக்கிறது. இதே விஷயம் மனுஸ்மிருதியில் அத்தியாயம் 9 வசனம் 258 சொல்லப்பட்டுள்ளது. அதாவது லஞ்சத்தில் ஈடுபடும் ஒரு மனிதன், ஏமாற்றுக்காரன், தவறு இழைப்பவன், இவர்களை எல்லாம் வசனம் 262 அரசன் குற்றத்தின் கடுமையை கருத்தில் கொண்டு தண்டனை அளிக்க வேண்டும் என்கிறது. மேலும் குரானில் பன்றி மாமிசம் சாப்பிடுவது தடை செய்யப்பட்டதாக 4 இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திருக்குரானில் அல்லாஹ் சொல்கிறான், சூரா பக்ராவில் அத்தியாயம் 2 வசனம் 173, சூரா மாய்தாவில் அத்தியாயம் 5 வசனம் 3, சூரா அனாம் அத்தியாயம் 6 வசனம் 145, சூரா நஹல் அத்தியாயம் 16 வசனம் 115. செத்த பிராணிகள், ரத்தம், பன்றி மாமிசம், அல்லாஹ் அல்லாது பெயர் கூறி அறுக்கப்படும் பிராணிகள் தடை செய்யப்படுகிறது. மற்ற விஷயங்களைப் போலவே பன்றி மாமிசத்தையும் குரானில் தடை செய்யப்பட்டுள்ளது. அதை உண்ணக்கூடாது. பன்றிக்கறி இந்து மத வேதங்களிலும் தடை செய்யப்பட்டுள்ளது. மனுஸ்மிருதியில் கூறப்பட்டுள்ளது அத்தியாயம் 5 வசனம் 19. அது சொல்கிறது, ஒரு பிராமணன் தெரிந்தே காளானை சாப்பிட்டாலோ, பன்றி இறைச்சியை சாப்பிட்டாலோ, வெங்காயத்தை சாப்பிட்டாலோ, சேவல் கறி சாப்பிட்டாலோ, பூண்டை சாப்பிட்டாலோ அவன் கண்ணியம் இழக்கிறான். மேலும் இது குறித்து விஷ்ணு சூத்ராவில் கூறப்பட்டுள்ளது. அத்தியாயம் 5 வசனம் 49. பன்றி மாமிசத்தை விற்கும் எவன் ஒருவனையும் அதே விதத்தில் தண்டிக்க வேண்டும். பன்றிக்கறி உட்பட தடை செய்யப்பட்ட மாமிசத்தை விற்பவர் யாராக இருந்தாலும் அதே விதத்தில் தண்டிக்கப்பட வேண்டும். அதாவது மாறுகால் மாறுகை வெட்டப்பட வேண்டும். விஷ்ணு சூத்ராவில் அத்தியாயம் 5 வசனம் 49 பன்றி மாமிசம் விற்பவனுக்கு தண்டனை என்னவென்றால் மாறுகால் மாறுகை வெட்டப்பட வேண்டும் என்பதுதான். இப்படி ஒரு தண்டனை குரானில் கூட கூறப்படவில்லை. ஆகவே இந்து வேதங்களில் பன்றி மாமிசம் உண்பதை இஸ்லாத்தை காட்டிலும் மிக கடுமையாக தடை செய்யப்பட்டுள்ளது. இஸ்லாத்தை குறித்து தவறான கருத்துக்கள் நிலவுகிறது. முக்கியமாக ஏன் இஸ்லாம் பெண்களை திரைக்கு பின்னால் வைத்து அடிமைப்படுத்துகிறது என்று குறை கூறுகிறார்கள். நாம் ஆராய்ந்து பார்த்தால் ஒழுக்கம் என்பதை யார் தீர்மானிப்பது? சூரா நூரில் குரான் சொல்கிறது, அத்தியாயம் 24 வசனம் 30, நம்பிக்கையாளர்கள் இடத்தில் சொல்வீராக, பெண்களை நேருக்கு நேர் சந்தித்தால் பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள். ஒரு ஆண் ஒரு பெண்ணை நோக்கும் பொழுது கெட்ட எண்ணங்கள் தோன்றினால் பார்வையை தாழ்த்த வேண்டும். அடுத்த வசனம் சூரா நூர் அத்தியாயம் 24 வசனம் 31 சொல்கிறது, பெண்களும் தங்கள் பார்வையை தாழ்த்திக் கொள்ள வேண்டும் என்று, தங்கள் வெட்கத்தலங்களை பேணி காத்துக் கொள்ள வேண்டும். தங்கள் அலங்காரத்தை அன்றி, தெரியக்கூடிய உடல் உறுப்புகள் சிலவற்றை அன்றி, பெண்கள் தங்கள் தகப்பன், கணவன், மகன் போன்றவர்களுக்கு முன் ஹிஜாப் இல்லாமல் அனுமதிக்கப்படுகிறார்கள். அடிப்படையில் 6 விதமான ஹிஜாப் குரானிலும் ஹதீசுகளிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலாவதாக, ஒரு ஆணுக்கு அவன் முழங்கால் வரை ஆடை. பெண்கள் முழு உடலையும் மறைத்திருக்க வேண்டும். பெண்கள் வெளிக்காட்டக்கூடியது தங்கள் முகம் மற்றும் மணிக்கட்டு வரை கைகள். நிறைய அறிஞர்கள் அதையும் மறைக்க வேண்டும் என்கிறார்கள். மீதமுள்ள 5 இருவருக்கும் பொதுவானது. இரண்டாவதாக, உடல் அழகு தெரிவது போல் இறுக்கமான ஆடைகளை அணியக்கூடாது. மூன்றாவது, உடைகள் மெல்லியதாக இருக்கக்கூடாது. நான்காவது, ஆண்களையோ பெண்களையோ வசீகரிக்காத அளவுக்கு இருக்க வேண்டும். ஐந்தாவதாக, நிராகரிப்பாளர்கள் அணிந்திருக்கும் ஆடைகளை உடுத்தக்கூடாது. ஆறாவது, ஆண் ஆடையை பெண்களோ பெண் ஆடையை ஆண்களோ அணியக்கூடாது. இதேபோல் இந்து மத வேதங்களிலும் கூறப்பட்டுள்ளது. ரிக்வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. புத்தகம் 8 வேதவரி 33 மந்திரம் 19 அது சொல்கிறது, பிரம்மன் உன்னை ஒரு பெண்ணாக படைத்திருக்கிறார். அதனால் நீ பார்வையை தாழ்த்திக்கொள், நேராக பார்க்காதே. உன் பாதங்களை இணைத்துக்கொள். உன் ஆடைகள் எதை மறைக்கிறதோ அந்த உறுப்புகளை வெளிக்காட்டாதே.
ஆகவே ரிக்வேதத்தின்படி அத்தியாயம் 8 வேதவரி 33 மந்திரம் 19 அது சொல்கிறது, பெண்கள் பார்வையை தாழ்த்திக் கொள்ள வேண்டும், அவர்கள் ஆண்களை வெறித்து பார்க்க கூடாது, மேலும் அவர்கள் முக்காடு அணிந்திருக்க வேண்டும். மேலும் ரிக்வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, புத்தகம் 10 வேதவரி 85 மந்திரம் 30 ஒரு கணவன் தன் மனைவியின் ஆடையை கொண்டு தன் துடையை மூடுவது சைத்தானிய செயல், அது சரி அல்ல என்று சொல்கிறது. ஆகவே ஆண்கள் பெண்களின் ஆடையையோ பெண்கள் ஆண்களின் ஆடையை அணிவது தடை செய்யப்பட்டுள்ளது. மேலும் மகாவீர் சரித்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, காட்சி 2 பக்கம் 71 ஸ்ரீராமர் பரசுராமரை பார்க்கும் பொழுது தன் மனைவி சீதையிடம் கூறுகிறார், பரசுராமர் நமக்கெல்லாம் மூத்தவர், ஆகவே நீ பார்வையை தாழ்த்தி முக்காடு அணிய வேண்டும். ஆகவே ஸ்ரீராமர் சீதையிடம் சொல்கிறார், ஒரு மூத்தவர் வரும்பொழுது முக்காடு அணிந்து பார்வையை தாழ்த்த வேண்டும் என்று. மேலும் பல வரலாற்று புத்தகங்களை படிப்போமே ஆனால் அதில் இந்திய பெண்கள் முக்காடு அணிந்திருப்பதை பார்க்கலாம். நாணயங்களும் உள்ளன, குப்தர் ஆட்சி காலத்தின் நாணயங்கள். அதில் பெண்கள், இந்திய பெண்கள் முக்காடு அணிந்து தோள்களை மறைத்திருக்கிறார்கள், கைகளை மறைத்திருக்கிறார்கள். இன்றும் கூட பல இந்திய கிராமங்களுக்கு நாம் சென்றால் அங்கு பெண்கள் முக்காடு அணிந்திருப்பதை நாம் காணலாம். சிலர் அவர்கள் முகத்தையும் மறைத்திருப்பார்கள். ஆகவே பெண்கள் ஆடை விஷயத்தை நாம் ஆராய்ந்து பார்த்தால் இஸ்லாத்திலும் இந்து வேதங்களிலும் ஒரே கருத்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் சிலர் கேட்பார்கள், அதாவது இஸ்லாத்தில் ஏன் ஒரு ஆணானவன் ஒரு முறைக்கு மேல் திருமணம் செய்ய அனுமதிக்கப்படுகிறான் என்று. நாம் ஆராய்ந்து பார்த்தால் எல்லா மத நூல்களுமே விதிவிலக்கின்றி ஒரு ஆண் எத்தனை பெண்களை வேண்டுமானாலும் திருமணம் செய்து கொள்ள அனுமதிக்கின்றது. நீங்கள் ராமாயணத்தை படிப்பீர்களே ஆனால் ஸ்ரீராமரின் தந்தை தசரத மகாராஜனுக்கு 3 மனைவிகள் இருந்தார்கள். விஷ்ணு சூத்ராவை படித்தீர்களே ஆனால் அத்தியாயம் 24 வசனம் 1 ஒரு பிராமணன் 4 பெண்களை மணக்கலாம் என்கிறது. மகாபாரதத்தில் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு எத்தனை மனைவிகள்? 4, 10, 1000, 10,000. ஸ்ரீ கிருஷ்ணருக்கு 16,108 மனைவிகள் இருந்தார்கள். ஆகவே ஸ்ரீ கிருஷ்ணர் 16,108 பெண்களை மணக்கும் பொழுது முஸ்லிம்களான நாங்கள் 4 பெண்களை மணக்க கூடாதா? திருக்குரானில் சூரா அந்நிசா அத்தியாயம் 4 வசனம் 3 நீங்கள் திருமணம் செய்து கொள்ளலாம், 2ஆகவோ 3ஆகவோ 4ஆகவோ, ஆனால் அவர்களிடையே நியாயமாக நடக்க முடியவில்லை என்றால் ஒருவரையே மணந்து கொள்ளுங்கள். இந்த ஒரு விஷயத்தை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். நியாயமாக நடக்க முடியும் என்றாலும் கூட 4 பேரை தான் திருமணம் முடித்துக் கொள்ளலாம், அதற்கு மேல் முடியாது. இந்த அனுமதி ஏன் வழங்கப்பட்டது என்பதை தெரிந்து கொள்ள என்னுடைய வீடியோ கேசட்டான இஸ்லாத்தில் பெண்களின் உரிமையை பாருங்கள். என்னுடைய சொற்பொழிவின் முடிவாக நான் கூற விரும்புவது, நாம் வரலாற்றை ஆராய்ந்து பார்த்தோமே ஆனால் ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்கு வந்தபொழுது மேற்கத்திய தத்துவமானது இந்திய கலாச்சாரத்தை பாதித்தது. அந்த வகையில் இந்திய கலாச்சாரம் சீர்குலைந்தது. ஆனால் 19ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் அநேக இந்து மத சீர்திருத்தவாதிகள் தோன்றினார்கள். இவர்களில் முன்னோடியானவர் ராஜா ராம் மோகன் ராய். இவர் பெங்காலில் 1772ஆம் வருடம் பிறந்தார். அவர் ஆங்கிலம், அரபிக், பர்ஷியன் மொழிகளை கற்றார். 1803 அவர் ஒரு புத்தகம் எழுதினார். அதில் சிலை வழிபாட்டுக்கு எதிராக எழுதினார். அவர் உபனிஷதங்களின் தத்துவங்களை நம்பினார். ஒன்றுபட்ட பிரபஞ்சம் என்ற தத்துவத்தில் அவர் நம்பிக்கை கொண்டவராக இருந்தார். இறைவன் ஒருவன் தான், அவனுக்கு உருவம் இல்லை என்று அவர் சொன்னார். சிலை வழிபாட்டிற்கு எதிராக பேசினார். எல்லாம் வல்ல இறைவனுக்கு அவதாரங்கள் இல்லை என்று சொன்னார். இறைவன் மனிதனாக முடியாது என்றார். அவர் ஜாதிக்கு எதிராக குரல் எழுப்பினார். அவர் பிரம்ம சமாஜ் என்னும் அவரது அறக்கட்டளையை ஆரம்பித்த பொழுது அவரது அறக்கட்டளை ஆவணத்தில் அவர் எழுதியது என்னவென்றால், எந்த ஒரு சிற்பமோ சிலையோ உருவப்படமோ கற்பனை வடிவமோ புகைப்படமோ இந்த கட்டிடத்திற்குள் நுழையக்கூடாது என்று எழுதினார். பிரம்ம சமாஜை போல நிறைய இயக்கங்கள் இருந்தன. அவர்கள் எல்லாமே இதே தத்துவத்தை நம்பினார்கள். கடவுள் ஒருவனே, அவனுக்கு உருவம் இல்லை, சிலை வழிபாடு தவறு, இறைவன் அவதாரம் எடுப்பதில்லை, ஜாதி மத பேதங்கள் இல்லை. ஆனால் சம்சாரா என்னும் சுழற்சி தத்துவத்தை பொறுத்தவரையில் வேண்டுமானால் பின்பற்றுங்கள், இல்லை என்றால் விட்டுவிடுங்கள் என்றார். பிரம்ம சமாஜில் இருந்து பிரிந்து வந்த ஒரு இயக்கமானது பிரார்த்தனா சமாஜ் என்னும் இயக்கம் ஜஸ்டிஸ் ரானாடே என்பவரால் நிறுவப்பட்டது. ஜஸ்டிஸ் ரானாடே மும்பையில் பிரார்த்தனா சமாஜ் என்னும் இயக்கத்தை நிறுவினார். அவர் அந்த இயக்கத்தில் இந்த கட்டளைகள் அனைத்தையும் கடைபிடித்தார். ஆனால் பெண்களின் முன்னேற்றத்திற்காக அவர்களது கல்வியையும் வலியுறுத்தினார். விதவைகளின் மறுமணத்தையும் அவர் வலியுறுத்தினார். நம்மிடையே இருந்த மற்றுமொரு சீர்திருத்தவாதி சுவாமி தயானந்த் சரஸ்வதி. அவர் 1875 ஆரிய சமாஜை நிறுவினார். அவர் வேதங்களை மட்டுமே நம்பினார். இந்துக்கள் வேதங்களை மட்டுமே கடைபிடிக்க வேண்டும் என்று அவர் சொன்னார். அவர் கடவுள் ஒருவன்தான் என்றார். கடவுளுக்கு உருவமில்லை என்றார்.
சிலை வழிபாட்டிற்கு எதிராக பேசினார். எல்லாம் வல்ல இறைவன் அவதாரம் எடுப்பதில்லை என்று சொன்னார். நம் அனைவருக்கும் தெரிந்த மற்றும் ஒரு சீர்திருத்தவாதி சுவாமி விவேகானந்தர். அவர் ராமகிருஷ்ணா மிஷனை நிறுவினார். அவரும் வேதங்களையே பின்பற்ற வேண்டும் என்று கூறினார். அவர் சொன்னார், 99% வேதங்களை இழந்துவிட்டாலும் இன்று நம்மிடையே 1% வேதங்கள் தான் இருக்கின்றன. இந்த வேதங்களை பெரிய கூடாரத்தில் கூட உள்ளடக்க முடியாது. அந்த வேதங்களை பின்பற்றுபவர்களை இந்துக்கள் என்று அழைக்க கூடாது, வேதாந்திகள் என்று அழைக்க வேண்டும் என்று அவர் சொன்னார். நாம் ஆராய்ந்து பார்த்தால் ஆங்கிலேயர்கள் சில நூற்றாண்டுகளுக்கு முன்பாக இந்தியாவிற்கு வியாபாரம் செய்ய வந்தார்கள். துரதிர்ஷ்டவசமாக நம் நாட்டை சூறையாடி விட்டார்கள். பிரித்தாளும் ராஜதந்திரத்தை கையாண்டார்கள். அவர்கள் ஆட்சி செய்ய இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையே வேற்றுமையை விதைத்தார்கள். மேலும் இந்திய கலாச்சாரத்தையும் அவர்கள் மாசுபடுத்தினார்கள். அதனால் இந்து சமயம் தரம் தாழ்ந்தது. அதனால்தான் 19ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப கட்டத்தில் அநேக இந்து சீர்திருத்தவாதிகள் தோன்றினார்கள். ராஜாராம் மோகன் ராயை போல, ஜஸ்டிஸ் ராணாடேவை போல. நான் இந்த சொற்பொழிவில் கூறியது எல்லாம் இந்த சமய அறிஞர்களின் புத்தகங்களிலிருந்து எடுக்கப்பட்டது. நான் வெறும் சமய ஒப்பியல் கலையின் மாணவனே. நான் இந்து மதத்தை பற்றி பேசிய இவை அனைத்துமே என்னுடைய சொந்த வார்த்தைகள் கிடையாது. இந்த இந்து சமய அறிஞர்களின் புத்தகங்களிலிருந்து எடுக்கப்பட்டவை. ராஜாராம் மோகன் ராயை போல, ஜஸ்டிஸ் ராணாடேவை போல ஒரு நல்ல சமய ஒப்பியல் கலை மாணவனாக நான் இவைகளை ஆராய்ந்து பார்த்தேன். அவர்கள் சொன்ன கருத்துக்களை நான் இந்து சமய வேதங்களோடு ஒப்பிட்டு பார்த்தேன். அப்படி ஒப்பிட்டு பார்த்த கருத்துக்களையே நான் உங்கள் முன் வைக்கிறேனே அன்றி வேறில்லை. மேலும் இந்து மதத்தை பற்றி நான் சொன்ன கருத்துக்கள் அனைத்தும் வேதங்களின் அடிப்படையிலும் மற்ற இந்து கிரந்தங்களின் அடிப்படையிலும் கூறப்பட்டவையே அன்றி வேறில்லை. வேதங்கள் ஆதாரபூர்வமானது என்பது எனக்கு தெரியும். ஆனால் மற்ற இந்து கிரந்தங்களிலிருந்தும் நான் மேற்கோள்கள் காட்டுவது ஏனென்றால், மற்ற கிரந்தங்களை தள்ளிவிட்டு வேதங்களை மட்டும் அடிப்படையாக வைத்து பார்த்தால் கூட நான் பேசியது 100% சரியாகத்தான் இருக்கும். ஆனால் அநேக இந்துக்களுக்கு வேதங்களின் மீது மரியாதை இருந்தாலும் பகவத்கீதை மற்றும் புராணங்களைத்தான் அவர்களுக்கு அதிகமாக தெரியும். வேதங்களோடும் அந்த வேதங்களால் ஸ்தாபிக்கப்பட்ட கருத்துக்களோடும் அவர்கள் நெருங்கி வர வேண்டும் என்பதற்காகத்தான் நான் வேதங்களின் கருத்தை அதிகமாக குறிப்பிடுகிறேன். ஆங்கிலேயர்கள் பிரித்து ஆளும் சூழ்ச்சியை கொண்டவர்கள். துரதிர்ஷ்டவசமாக நானும் கூட அவர்கள் சூழ்ச்சியில் விழுந்தவன்தான். இந்து மதத்திற்கும் இஸ்லாத்திற்கும் ஒற்றுமையா? அது எப்படி சாத்தியம் என்று நினைத்தேன். இந்த சமய பேரறிஞர்களின் புத்தகங்களை வாசித்த பிறகு, அதை ஆராய்ந்து பார்த்து அதன் பிறகுதான் இந்த சொற்பொழிவை நடத்துகிறேன். ஆனால் முக்கிய காரணம் ஆங்கிலேயர்களின் பிரித்தாளும் சூழ்ச்சி. நம் நாட்டினருக்கு ஆங்கிலேயரிடமிருந்து சுதந்திரம் கிடைத்தும் அவர்களின் பிரித்தாளும் சூழ்ச்சியை மட்டும் விடாமல் பின்பற்றுகிறோம். துரதிர்ஷ்டவசமாக அநேக இந்திய அரசியல்வாதிகள், சொல்லப்போனால் பெரும்பாலான அரசியல்வாதிகள் இந்த பிரித்தாளும் சூழ்ச்சியை பின்பற்றுகிறார்கள், ஓட்டினை பெறுவதற்காக. உலகத்திலேயே நம் நாட்டில்தான் அதிகமான கலவரம் நடக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு கலவரத்திற்கு அதிகமாக நடக்கிறது. மேலும் இந்த வன்முறைக்கான காரணத்தை பார்த்தோமேயானால், ஓட்டினை பெறுவதற்காக எல்லா வன்முறைகளுமே அரசியல்வாதிகளால் தூண்டப்படுகிறது. ஒருவர் என்னிடத்தில் சொன்னார், அரசியல்வாதிகள் எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றுகிறார்கள் என்று சொன்னார். நான் இல்லை என்றேன். நான் ஏற்கவில்லை. அரசியல்